ரியல் டைம்ல இப்போ ஒரு யூசர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரியல் டைம் யூசர் நம்மள்ட்ட இல்ல. அதனால இப்ப நம்ம டெவலப்மென்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அது மாரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ம். அடுத்ததா வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோ சர்வீசஸ்ல இப்போ வந்து ஒரே ஒரே இந்த ஒரே சர்வீஸ ஒரே நேரத்துல ஒரு 100 பேர் ஹிட் பண்றாங்க. ஆ. அப்பன்னா இது என்ன ஆகும்? எப்படி ரியாக்ட் பண்ணும்? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகே. ம். ஏய். இன்னும் வெளிய எங்க வருதுன்னே தெரியல. அடங்க. ஓ! சரி. அத ஒரே நேரத்துல இப்ப 100 பேர் ஹிட் பண்றத சிமுலேட் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். ம். அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் பேர் தான் அந்த ஜே மீட்டர் அப்படிங்கிற டூல். ஜே-மீட்டர். இது ஆமா. கேள்விப்பட்டுருக்கோமே. அப்படியா? ஓகே. ஏன்னா இப்போ போஸ்ட்மேன்ல ஹிட் பண்ணா ஒரு நேரத்துல ஒரே ஒரு சர்வீஸ் தானே. நான் ஒரே ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஒரு பட்டன கிளிக் பண்ணா ஒரு கால் தான் மேக் பண்ண முடியும். ஆமா. இப்போ நீங்க வந்து ஆ 100 கால் எனக்கு மேக் பண்ணணும். ஒரே செகண்ட்ல மேக் பண்ணி பார்க்கணும். 100 பேர் ஒரே நேரத்துல ஹிட் பண்றாங்கன்னா, அது மாரியான ஒரு விஷயத்த சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா, அத வந்து ஜே மீட்டர் வச்சு பண்ண முடியும். இதுக்கு ம். பேரு வந்து லோட் டெஸ்டிங். லோட் டெஸ்டிங்னா எவ்ளோ லோடு நம்மளுடைய சர்வீஸ் தாங்குது அப்படின்னு தெரியணும். ம். ஒரு செகண்டுக்கு 100 பேர் தான் ஹேண்டில் பண்ண முடியுதா? இல்ல ஒரு செகண்டுக்கு 200 பேர் இதனால ஹேண்டில் பண்ண முடியுதா? எந்த அளவுக்கு இதனால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ம். இதுக்கு பேர் தான் லோட் டெஸ்டிங். அது தெரிஞ்சா தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய சர்வீஸ வந்து எத்தன பேர் இப்ப நீங்க புதுசா ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்றீங்க. இப்ப நம்ம தமிழ் ஸ்கூலுங்கிற மாரி ஒரு சர்வீஸ ரெடி பண்ணிட்டு வரோம் இல்லையா? இப்ப இத வந்து எத்தன பேர் யூஸ் பண்ணுவாங்க? ஒரு செகண்ட்ல எவ்வளோ கால் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணணும். ஏன் அத பண்ணணும் ம். அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 500 பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். 500 பேர் ஒரு செகண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அப்ப ஏன் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த சர்வீஸ வச்சு 100 பேருக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ம். அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸால 100 பேருக்கு. ஓகே. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப இன்னும் ஒரு 4 இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி வைக்கணும். ஆமா. 500. இப்படி பண்ணனா, என்னால இப்ப 500 பேருக்கும் அக்காமடேட் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே கெஸ் பண்ணா தான், அதுக்கு தகுந்த மாரி அத்தன இன்ஸ்டன்ஸ் ரெடி பண்ற முடியும். இது வந்து எப்படி பேசி யோசிக்கலாம்னா, அத்தன கவுண்டர் ரெடி பண்ணி வைக்க முடியும். அப்போ ம். ஃபர்ஸ்ட் அத எஸ்டிமேட் பண்ணணும். ஒரு கவுண்டர்ல ஒருத்தங்களால எவ்வளோ பேர ஹேண்டில் பண்ண முடியும்? இந்த அப்படின்னு. ஆமா. ம். ஏன்னா ஒருத்தங்களால ஒரு ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள ஒரு நிமிஷத்துல ஒரு ஒரு கியூல இருக்கிறவங்கள ஒருத்தங்கள தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ம். அப்போ ஒரு 5 பேர் வந்துருவாங்கப்பா ஒரு செகண்ட்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப 5 பேர வந்து நம்ம 5 கவுண்டர் வச்சு தான் ஆகணும். ம். அப்பதான் அந்த 5 பேரும் வந்து வெயிட் பண்ணாம டக்குன்னு எடுத்துட்டு போ முடியும் டேட்டாவ. ம். ம். ஸோ அத கால்குலேட் பண்றதுக்கு பேரு தான் லோட் டெஸ்டிங். உங்களால எந்த அளவுக்கு லோட தாங்க முடியும்? எவ்வளோ பிரஷர் குடுத்தா இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தாங்கும்? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கான டூல் தான் இது. இதுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்ல. எது எது எப்படி எப்படி மாறி இருக்குன்னே எனக்கு தெரியல. நான் இப்ப தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கிறேன். ம். நியூ எக்ஸ்பேண்ட் ஆலா. இது என்னது? டெஸ்ட் பிளான். இதான் நியூன்னு இருக்கு. டெஸ்ட் ஆட் டைரக்டரி ஆர் ஜார் ஆர் கிளாஸ் பாத். இது எப்படி இது போடுறதுன்னு வேற இப்ப தெரியலையே. இதுதான் இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கணும். டைம் இல்ல எனக்கு. ம். ம். ம்ஹ்ம்.
த்ரெட் குரூப், செட்டப் த்ரெட் குரூப், மாடல் த்ரெட் குரூப். அம்ப பீரியட் ஒன்று. ஓகே, த்ரெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஆடு சாம்பிளர் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட், அதில் ப்ரோட்டோகால் ஹெச்டிடிபி சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் நம்பர் 8081 கெட் ரிக்வெஸ்டா நம்ம வந்து போஸ்ட் ரிக்வெஸ்டா, சரி கெட் ரிக்வெஸ்ட் இப்போ சிம்பிளாக இருக்கிறது. பாத் வந்து லோக்கல் ஹோஸ்டில் என்ன பாத்தில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து புதுசாக ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுற அந்த இதை பண்ணி பார்க்கலாம். இதான் பாத்து, ஓகேவா. பாத் வந்து இது போஸ்டா கெட்டா. போஸ்ட்னு போட்டால் டேட்டா கொடுக்கணும். டேட்டா எங்கே கொடுக்குறது, இங்கே இருக்கா பாடி டேட்டா. ஓகே, இந்த ஜே மீட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுமா இல்ல டெர்மினல்ல இருக்கா? டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி வைக்க வேண்டாம். இது நான் சும்மா காட்டுறேன், அதனால தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக பண்ணவே மாட்டீங்க. ஓகே ஓகே அப்புறம் ஏன்டா இதை காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோட் பேலன்ஸை பற்றி உங்களுக்கு அது புரியல் ஏற்படணும்னாலே இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் என்னன்னு தெரியணும். இது வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க, டெஸ்டிங் டீம். இது வந்து ஒரு டெஸ்டிங் தான். இதுக்கு பேரே லோட் டெஸ்டிங். ஓகே ஓகே ஒரு மைக்ரோ சர்வீஸ் நீ ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணிட்டு ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன ரெக்குயர்மெண்ட் படி நான் டெவலப்மெண்ட் பண்ணிட்டேன், இதான் மைக்ரோ சர்வீஸ்னு கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்ததாக அது என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை பேர் இந்த மைக்ரோ சர்வீஸை ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து எனக்கு வந்து 1,00,000 கஸ்டமர் இருக்கிறாங்கன்னா 1,00,000 பேரும் வருவாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, எத்தனை கவுண்டர் போடணும்னு ஒரு முதலாளி வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா பில்லிங்க்கு. ஆமா அப்போ எவ்வளவு கஸ்டமர் வருவாங்கிறத பேஸ் பண்ணி அத்த கஸ்டமர் இவ்வளவு கஸ்டமர் வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பில்லிங் செக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பண்றதுக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படும். இதுக்கு பேரு லோட் டெஸ்டிங் அப்படின்னு பேரு. இது வந்து ஜே மீட்டர்ங்கிற டூல். இப்போ நீங்க வந்து ஜே மீட்டர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். அப்போ பாடி ஸ்டூடெண்ட் 8081 இதெல்லாம் போட்டாச்சா. புரோட்டோகால் வந்து HTTP தான். எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி அப்படியே விட்டுருவோம். இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். Before running it, importing data files, then it is particularly important to first save your test script. Do you want to save your test plan first? Yes. JMX தமிழ் ஸ்கூல்ல எங்க சேவ் பண்ண போறீங்கன்னு கேக்குது. சரி, தமிழ் ஸ்கூல்ல சேவ் பண்ணிக்கிறேன். இது நான் முன்னாடியே கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கோம். இது எனக்கு என்னன்னு ரொம்ப மறந்து போச்சு ஆக்சுவலாக. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி தான் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் வந்து இங்கே வந்து த்ரெட் குரூப்பில் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எத்தனை பேர் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குது. இப்போ நான் ஒரு யூசர் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் 100ன்னு கொடுத்தீங்கன்னா 100 ரிக்வஸ்ட் போகும். 1000 கொடுத்தீங்கன்னா 1000 ரிக்வஸ்ட் ஒரே நேரத்தில் ட்ரிகர் ஆகும். ஓகே ஓகே
ஸோ ரேம்ப் அப் பீரியட் வந்து இப்போ வந்து ஒரு செகண்ட்ல 1000 ரிக்வெஸ்ட். ம். இப்போ நான் 10 செகண்ட் கொடுத்தேன்னா 10 செகண்ட்ல 1000 ரிக்வெஸ்ட்டை மேக் பண்ணும். ம். ஸோ எத்தனை ரிக்வெஸ்ட் எவ்வளோ நேரத்தில் கொடுக்கணுமோ அதெல்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஹிட் பண்ணீங்கன்னா அது வந்து அவ்வளோ ரிக்வெஸ்ட்டை கடன்னு மேக் பண்ணி விட்டுரும். அதோட ரெஸ்பான்ஸை நம்ம அசெப்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை பாஸ் ஆயிருக்கு, எத்தனை ஃபெயில் ஆயிருக்கு, எத்தனை இதை ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கான வழியை தான் தேடுறேன். அது வந்து நான் இங்கே ஹிட் பண்ணேன். ஆனால் இங்கே கால் வருதா இல்லையானே தெரியல. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த சர்வீஸ் காலே ஆன்ல இல்லை. நான் ஆன் பண்ணி விட்டுறேன். ஜெய்மீட்டர் காணும். அப்படியே கிளிக் பண்ணால் இப்படி பண்ணால் வருதா அதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெய்மீட்டர் லான்ச் பண்ணணும்னாலே டெர்மினலில் இருந்தால் லான்ச் பண்ண முடியும். ஐயோ, நான் ஏற்கனவே பண்ணி வச்ச பிளானை காணும். அதுக்குள்ள காணும். வேற ஒரு ஆட் ஸ்டூடெண்ட் குரூப். என்ன பண்ணாலும் எதுவும் எடிட் ஆக மாட்டேங்குது. Action to be taken after a sample or error. Snake thread loop continue. சேம் யூசர், ஒரே யூசர் தான் வந்து அத்தனை பண்ற மாதிரி பண்ணணுமா இல்ல வேற வேற யூசர் பண்ற மாதிரி பண்ணணுமான்னு கேக்குது. டிலே த்ரெட் கிரியேஷன், ஸ்பெசிஃபை த்ரெட் லைஃப் டைம், டியூரேஷன், ஸ்டார்டட் பை டைம். ஓகே, அடுத்தது சாம்பிளர்ல ஒரு எஸ்டிடிபி ரிக்வெஸ்ட் போட்டுக்கலாம். ப்ரோட்டோகால்ல எஸ்டிடிபி ப்ரோட்டோகால் லோக்கல் ஹோஸ்ட் 8081 கெட் ரிக்வெஸ்டே போட்டுக்கலாம். கெட் ரிக்வெஸ்ட் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கோங்களா, அதை எடுத்துக்கலாம். சும்மா டெஸ்ட் பண்ணுறது இது மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ரீடைரக்ட் ஆட்டோமேட்டிக்லாம் வேண்டாம். அவ்வளோதான். இப்போது இது ரன் பண்ண ட்ரை பண்ணால் சேவ் பண்ண சொல்லிச்சு. இதை வந்து எங்கே சேவ் பண்ணணும்னா எக்ஸ்பேஸில் சிகாரில் ஜாவா நான் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியலையா. அது ட்ரைனிங்ல தானே போடுவீங்க. இல்லை, ப்ராஜெக்ட் எங்கே வச்சு அது இப்போ இது ஒரு ஃபைலை ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அந்த டெஸ்ட் ஃபைலை வந்து எடுத்து வச்சுப்பாங்க. அந்த டெஸ்ட் ஃபைலை வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு தடையும் வந்து சில எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ இதெல்லாம் ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்க தேவையில்ல. ஒரு தடவை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா திருப்பி திருப்பி அது கேட்காது. இப்போதைக்கு ட்ரைனிங்கில் ஸ்ப்ரிங் பூட்டில் ஸ்கூல் ப்ராஜெக்டில் இங்கே போட்டுக்கிறேன். பேர் வந்து ஸ்டூடெண்ட் ரிக்வெஸ்ட் ஜேஎம்எக்ஸ். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணா இதோ ஆயிருக்கு, டேட்டா வந்திருக்கு. ஆனா இதை நான் எப்படி பார்க்கறது?
ரிக்வெஸ்ட் எங்க போயிருக்கு வந்திருக்குங்கிறத. 8081 வருது அதுல. ஆமா இல்ல ரிக்வெஸ்ட் மேக் ஆகுது. அதோட ரிசல்ட்டை நான் பார்க்கறதுக்கான வழி வந்து போஸ்ட் ப்ராசஸர் ஜேசன் எக்ஸ்ட்ராக்டர் இல்ல லிசனர் வியூ ரிசல்ட் ட்ரீ சம்மரி ரிப்போர்ட் அக்ரிகேட்டட் ரிப்போர்ட் பேக் அசெஷன் ரிசல்ட்ஸ் வியூ ரிசல்ட்ஸ் இன் டேபிள் வியூ ரிசல்ட்ஸ் இன் டேபிள் இது கொஞ்சம் ஆப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சேவ் ரெஸ்பான்சஸ் டு ஃபைல் இதுல வர்ற ரெஸ்பான்சஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணிட்டோமான்னு கேக்குது. அக்ரிகேட் ரிப்போர்ட் சம்மரி ரிப்போர்ட் வியூ ரிசல்ட் ட்ரீ இது கொடுத்து வைப்போம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதான் போயிருக்கு பாருங்க, இதான் போன ரிக்வெஸ்டோட டேட்டா இது, ரெஸ்பான்ஸ் வந்த பாடி இது ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் போயிருக்கு இப்போ. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த குரூப்பில் போயிட்டு நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் யூசரில் வந்து இப்போ 100 யூசர் போடும், 100 யூசர் 10 போடும். லூப் கவுண்ட் ரேம்ப் அப் பீரியட் 1 minute 1 seconds லூப் கவுண்ட்ல 1 லூப் விட்டுட்டு இது சேவ் பண்ணுறது எதாவது இருக்கா? இல்லை. இப்போ இதை நான் ரன் பண்ணணும். 10 ரிக்வெஸ்ட் போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த கிரீன் கலர் வந்து என்னன்னா சக்சஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இத்தனை 10 கால் வரைக்கும் நம்மளுக்கு இப்போ ஒண்ணுமே பிரச்சனை தெரியல, கரெக்டா டேட்டா எடுத்து வந்து கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து வந்து 100 கால் பார்ப்போம். வந்துருச்சு. இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? நம்பர் கூட காட்ட மாட்டேது. அது ஏதாவது இருக்கும், அது எப்படி பாக்குறதுங்கிறதுக்கு இருக்கும். தெரியல ஆக்சுவலா என்ன எத்தனை நம்பர் போயிருக்கு என்னங்கிறது. இங்கே ஆனால் எதுவும் ப்ராசஸ் நடக்கல. ஆக்சுவலாக இங்கேயே இது முடிஞ்சிருக்கு. அதை நம்ம இன்னொரு விதமாக டெஸ்ட் பண்ணலாம்னா அதை இதை காப்பி பண்ணி இது எத்தனை தடவை இந்த மாதிரி லாக் விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படி போட்டு இங்கே செக் பண்ணீங்கன்னா 113 தடவை லாக் விழுந்திருக்கு. இப்போ 100 தடவை கால் ஒரு 10. ஆமா அது 13 தடவை எதுக்கு போச்சுன்னு தெரியல. அது ஏற்கனவே இருந்ததா ஏதாவது இருக்கலாம். பட் என்னன்னா 100 கால் போயிருக்கு அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க வேண்டியது. இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுதா? கிளியர் பண்ணிட்டா எல்லாம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்றேன், குரூப்ல போயிட்டு 100 கால் போட்டா கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுது, 1000 கால் போடுவேன். அதுக்குள்ளே 1000 கால் போயிடுச்சு. ஒரு செகண்ட்ல இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன், போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இங்க பார்த்தா தெரியும். பாருங்க மறுபடியும் அந்த இது காணாம போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த இந்த சிம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இன்னும் முடியலன்னு அர்த்தம். இப்போ இது எத்தனை வந்துருக்குன்னு பார்ப்போம். போயிடுச்சு 1113. 1113. அடங்கப்பா, 1000 வரைக்கும் ஒரே நேரத்தில் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. 10,000 பேர் போடும். ஆனா என் சிஸ்டம் என்ன ஆகுன்னு தெரியல, 10,000 பேர் ஹேண்டில் பண்ண. ஓகே சும்மா போட்டு விடுவோம் என்ன ஆகுன்னு பார்ப்போம். சிஸ்டம் ஸ்லோவா இருக்கிறதுனால அநேகமா ஹேங் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்ப போடாதீங்க. இல்ல பட் அங்க உங்களுக்கு இந்த ஐடியா புரிஞ்சது இல்லையா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் பிக்கா வைக்க முடியுமா? கொஞ்சம் பெருசா. இந்த டூல் எதுக்கு அப்படிங்கிறது, இது என்ன பண்ணுது, இது எப்படி பண்ணணுங்கிற சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைச்சது இல்லையா? இதுல நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இது பாஸ் ஆயிடுச்சா ஃபெயில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இதுல ஏதாவது கரெக்டான டேட்டா வந்திருக்கான்னு பார்க்கலாம். அதெல்லாம் அசெஷன்லாம் நிறைய பண்ணலாம். இது வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்ல. இதெல்லாம் வந்து இதுக்குன்னே தனியா டெஸ்டிங் டீம் இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் உங்களுக்கு வந்து இது பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. பர்ஃபார்மன்ஸ்னா என்ன, உங்களோட சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது இந்த சர்வீஸ் கால் மேக் பண்ணிருக்கோம் இல்லையா, இதோட ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் என்ன, ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா, 10 செகண்ட்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா, எந்த அளவுக்கு அது பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா வெயிட் பண்ணக்கூடாது இல்ல கஸ்டமர். இப்போ நீங்க ஒரு பேமெண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, பேமெண்ட் லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க, லாகின் பண்ண அடுத்த செகண்ட் உள்ள ஓடிடணும்.
ம். அது ரொம்ப நேரம் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா போர் அடிச்சிடும்ல. அதுதான் ரெஸ்பான்ஸ் டைம். நீங்க ரிக்வெஸ்ட்ட ஒண்ணு மேக் பண்றதுக்கும், அந்த ரிக்வெஸ்ட் போயி சர்வர்ல ப்ராசஸ் ஆயி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அது கிடைக்குது இல்லையா? ஆமா. அதுக்கான அந்த டைம் பேரு ரெஸ்பான்ஸ் டைம். ம். ஓகே. அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து குயிக்கா இருக்கணும். ம். ஐயோ! போயிடுச்சு பாருங்க இது 10,000க்கு மேல. அப்போ 1,00,000 போட்டா கூட போகும் போல. எனக்கே ஆக்சுவலா தெரியாது. இதெல்லாம் நான் டைப் பண்ணி பார்த்ததில்ல லோக்கல்லலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க பண்ண மாட்டோம். பட் இப்ப நம்ம சும்மா நம்ம சாதாரணமா ஒண்ணுமே பண்ணல. ஒரு சிஸ்டம்ல லோக்கலா தான் வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு இத பண்ணி பார்த்ததுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு 50,000 1,00,000 வரைக்கும் கூட நம்மளால பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஒரே செகண்ட்ல. ம். அப்போ 1,00,000 கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுங்கிற வரைக்கும் கூட ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது. லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல ஹேண்டில் பண்றது தான் வந்து பெரிய சிஸ்டம்ஸ், பெரிய இதெல்லாம் பெருசா தேவைப்படுது போல. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த டூல பத்தி இன்ட்ரோடக்ஷன். இத விட்டுறலாம். அவ்வளோதான் இந்த டூலோட இது முடிஞ்சு போச்சு. இதோட பர்ப்பஸும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து அப்ப அடுத்தது ஒரு வேளை ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 50 இதுல ஃபெயில் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். ம். ம். ஆ நான் அத சிமுலேட் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ இது வந்து இது குயிக்கா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து வந்து குடுத்துருதுல்ல. நான் இத கொஞ்சம் லேட் பண்ணி விடுறேன். ம். இது லேட்லாம் பண்ணா லேட் பண்ணா அப்புறம் எப்படி சீக்கிரம் கொண்டு ஆமா. போறது? அது அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப லேட் ஆகும். வேணாம் விடுங்க. ம். இப்போ ஆ அது லேட் பண்றதுனா எப்படி பண்ண வைக்கலாம்னா, இப்ப இந்த இது தர்றதுக்கு முன்னாடி த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்லீப்ல போயிட்டு இப்ப நான் வந்து ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா 100 மில்லி வந்து ஒரு இது ஆ ஒரு செகண்ட். அப்ப 5000 மில்லி போடும். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, இது இந்த டைம் வரைக்கும் இது வெயிட் பண்ணும். ம். இந்த லைன எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்றும் அப்படியே த்ரெட். வேற எந்த வேலையும் பார்க்காது. ரெஸ்ட் குடுத்துரும். ஓகே, ஓகே. ப்ராசஸர் வந்து இந்த லைன படிச்சுச்சு. ஸ்லீப் இப்போ வந்து ப்ராசஸர்ட்ட நம்ம போய் தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டோம். ம். இவ்வளோ டைம்க்கு தூங்கிரு. அதுக்கப்புறம் தான் நீ வந்து அடுத்து இங்க படிக்கணும்னு சொல்லிட்டோம்னா, அது கரெக்ட்டா போய் இவ்வளோ நேரத்துக்கு தூங்கிரும். இது வேற எதுவுமே படிக்காது. வேற எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது. அப்படியே நிக்கும். ம். அதான் இந்த ஸ்லீப் ஆப்பரேஷன். இப்ப நம்ம டிலே பண்ணியிருக்கோம். இப்ப வந்து இத நம்ம பண்ணோம்னா, ஒரே செகண்ட்ல அவ்வளோ ரிசோர்ஸ் அதனால ஹேண்டில் பண்ண முடியாது ஆக்சுவலா. இத நம்ம ட்ரை பண்ணி பார்த்துரலாம். இப்ப இங்கேயுமே கூட நீங்க கிளியர் ஆல் குடுத்துக்கலாம். உங்களுடைய டெர்மினல்ல ரைட் கிளிக் பண்ணி இங்க கிளியர் ஆல் குடுத்தீங்கன்னா, இங்கேயும் கிளியர் ஆயிடும். ம். இப்பதான் ஜெயமீட்டர் க்ளோஸ் பண்ணேன். ஆக்சுவலா இன்னைக்கு டாபிக் இது இல்ல. பட் இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. ம். இப்போ நம்ம ஏற்கனவே அங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சேவ் பண்ணத எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் எங்க சேவ் பண்ணியிருந்தோம்னா, ஒர்க் ஸ்பேஸ்ல, சிகார்ல, ட்ரைனிங்ல, ஸ்ப்ரிங் பூட்ல, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல இதுதான் சேவ் பண்ணியிருந்தோம். ம். அவ்வளவுதான். இப்ப திருப்பி திருப்பி நம்ம பண்ண தேவையில்ல. பண்ணதெல்லாம் ஏற்கனவே இருந்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்றேன், இந்த குரூப்ல மட்டும் போயிட்டு இப்போ 10,000 பேர் குடுத்தோம்ல, ஆ இப்பவும் 10,000 குடுப்போம். என்ன ஆகும்? லேட் ஆகும். ஆமா, லேட் ஆகும். ஆமா, ரெட்டு. ஆமா. இன்னும் எடுத்ததும் ஃபெயில் ஆயிடுச்சு. ம். அடுத்த செகண்ட் ரெட்ல டபாக்குது. கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். கனெக்ஷனே ரெஃப்யூஸ்டா? சாரி. இங்க ரன் ஆகல. அதனால ஃபெயில் ஆயிடுச்சு. புரியுதா? ப்ராஜெக்ட் ரன் ஆகலையா? ஆமா. ஓகே. சர்வீஸ் ம். ரன் அப்பல இல்ல. ம். கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட்னா கனெக்ஷனே மேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபெயில் ம். ஆயிடுச்சு. அது ஏன் மேக் பண்ண முடியாதுருக்கான்னா, ஒண்ணு நீங்க போர்ட் நம்பர் தப்பா குடுத்திருப்பீங்க. இல்ல கனெக்ஷனே இன்னும் அங்க சர்வீஸே ரன் ஆயிட்டு இல்ல. ரன் ஆயிருக்காது. இப்ப இத ஒரு தடவ கிளியர் பண்ணிடுவோம். ம். அநேகமா அங்க அப்பா இருக்கும்.
ஆனா இது இப்போ ஒரே செகண்ட்ல நடக்கல. டிலே பண்ணி தான் நடக்குது. அது அப்போ வேற மாதிரி ஏதாவது இங்க கான்ஃபிகரேஷன் மாத்தணுமா? ரேம்ப் அப் பீரியட் செகண்ட்ஸ். இதை பார்த்துடணும். பாயிண்ட் ஒன் லூப் கவுண்ட் மினிட். ஏன்னா என்ன பண்ணாலும் இது இன்னும் சக்ஸஸ் ஆகி இது வந்து ஒரே செகண்ட்ல நடக்கல. அப்படியே வர வர அது ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ம். இன்னும் முடியல பாருங்க. இன்னும் அது போயிட்டே தான் இருக்கு. ம். ஏன்னா அது நம்ம டிலே கொடுத்து பண்ணிருக்கிறதுனால. ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கறது ஃபெயில் ஆகணும். ஓகே, பட் இது அவுட் ஆஃப் டாபிக் தான் ஆக்சுவலா. போயிட்டே தான் இருக்கு. இதை ஸ்டாப் பண்ணணும்னா அதை இங்கேயே இதை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ம். ஷட்டிங் டவுன் ஆல் டெக் த்ரெட்ஸ் டெஸ்ட். ப்ளீஸ் பி பேஷண்ட். ஓகே, இனிமேட்டு புதுசாக இந்த கால் மேக் ஆகாது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அது வேற எதோ இங்கே சொல்லுது. ஃபெயில் டு ஃப்ளஷ் ஹைபர்நெட் செலக்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா, இதோட இதை நிறுத்திவோம். அதுக்கு அடுத்து இது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐயோ, என்ன இன்னும் த்ரெட்டு ஸ்டாப் ஆகவே இல்லை, போயிட்டே இருக்கு. இங்கே நின்றுச்சு நம்மளுக்கு வர்றது, பட் இங்கே இருக்கிற ப்ராசஸ் இன்னும் ஸ்டாப் ஆகுது. ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். என் சிஸ்டம் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. டெஸ்ட் இஸ் கரண்ட்லி ரன்னிங். ஸ்டாப் ஆர் ஷட் டவுன். நான் ஸ்டாப் பண்ணிட்டேனே. இது வந்து இந்த ஜேமீட்டரோட வர்ற லாகு. சரி, ஓகே, இது மட்டும் முடிகிறப்ப முடியட்டும். ம். ஓகே, நம்ம ஓரமாக வச்சிருவோம். நம்ம எந்த வேலையை பார்ப்போம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சர்வீஸ் டிஸ்கவரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. சர்வீஸ் டிஸ்கவரி எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஆம், லோட் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் லோட் பேலன்ஸ் பண்ணணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரே சர்வீஸ் 2 தடவை ரன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இது 8081ல ரன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ம். இது நான் எதுவுமே ரன் பண்ணல. இப்போதைக்கு இது எதுவுமே ரன்னிங்ல இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஜார் ரெடி ஆயிருக்கும். ஜார் எங்கே இருக்கும்னா, அந்த பில்டு லைப்ரரி உள்ளார இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ இல்லை. ஏன்னா நான் ஜாரா பில்ட் பண்ணல போல. நான் ஜாரை பில்ட் பண்ணிடுறேன். ஜாரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா டாஸ்க்ல போயிட்டு பில்டில் போயிட்டு பூட் ஜார் அப்படின்னு ஒன்று இருக்கா? ம். இதை இதை கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஜாரை. ம். இங்கே ஒரு ஜார் இருக்கும். இதை கிளிக் பண்ணக்கூடாது. இதுதான் கிளிக் பண்ணணும். அதான் அது கிளிக் பண்ணா ஜார் ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. ஆமா, ஆனா அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா டிபெண்டன்சியும் சேர்த்த மாதிரி ரெடி பண்ணாது. அது வந்து வெறும் மெயினை மட்டும் வச்சு எடுத்துட்டு வந்துடும். ஆனா இதை கிளிக் பண்ணா எல்லா டிபெண்டன்சியும் ஒன்னா சேர்த்து ரெடி பண்ணி விட்டுரும். ஓகே. இப்போ லைவ்ஸ் உள்ளார நம்மளோட ஜார் இங்க இருக்கு. இப்போ இந்த ஜாரை நான் 2 தடவை ரன் பண்ண போறேன். ஓகேவா? ம். எப்படி ரன் பண்ண போறோம்னா, டெர்மினல்ல ம். மெயின்குள்ளார தான் இருக்கு. இந்த பார்த்து பில்டில் உள்ளார இருக்கா? நான் ஏற்கனவே போட்ட கமாண்ட் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த கமாண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஜாவா ஜாரு இந்த சிக்காரு இந்த இது எல்லாமே அப்படியே தான். சர்வர் போர்ட் வந்து 8084ல இருக்கா? நான் இப்படி இருந்தால் மறந்துடுவேன். 82ல ஒன்று ரன் பண்ணிக்கிறேன். 81ல ஒன்று ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ம். 81ல ஒன்று ரன் பண்ணியிருக்கேன். ம். unable to access the jar. ஜாரோட பாத் தப்பா இருக்குன்னு சொல்லிடுச்சு. ம்.
ஏன் தப்பா இருக்கு? தப்பா இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்னமோ 2 தடவ ஏதோ தப்பா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். எடுத்து விட்டுட்டு, இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி, காப்பி ம், பாத் ரெஃபரன்ஸஸ்ன்னு இருக்கா? அத போய் ம், கிளிக் பண்ணி, இதோ ம், இருக்குல்ல அப்சல்யூட் பாத். ம், ம். இத கிளிக் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ம், ம். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம், நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி, அது திரும்ப. அதே கமாண்ட மறுபடியும் போடுறேன். ஆனா இந்த வாட்டி 8082ல போடுறேன். ம், ம். 2 கவுண்டர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ 2 கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டு, ம், ஜே மீட்டர் இது என்ன அப்போ பண்ணதா இன்னும் ஸ்டாப் ஆகல? ஸ்டக் ஆகி நிக்குதா? அதான் என் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை. அது ஏதோ ஸ்டக் ஆகி நிக்குதுன்னு தான் நெனைக்கிறேன். இதெல்லாம் உடனே தான் ஸ்டாப் ஆயிடும். ம். சரி. நம்ம இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா, இங்க போயிட்டு இந்த யூசர்ல இப்போ நான் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ம், 10 யூசர் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 10 யூசர் மட்டும் குடுக்குறேன்னா, இப்போ நான் 2 கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 5 ஆமா. பேர ஒரு கவுண்டருக்கும், இன்னொரு 5 பேர இன்னொரு கவுண்டருக்கும் அனுப்பணும். அதுவே அனுப்பிக்குமா? இப்போ அதுக்கு தான் வரேன். இப்போ அந்த மாரி அனுப்பணும் அப்டின்னா, இப்போ நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், லோக்கல் போர்ட்ட வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. இப்படி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா இந்த போர்ட்டுக்கு மட்டும் தானே போகும். அது எப்படி அடுத்த ஆமா. போர்ட்டுக்கு போகும்? போகாது. அப்போ அப்ப ரியல் டைம்ல இந்த மாரி நம்ம வந்து சர்வீஸ் நேமையும், அந்த போர்ட்டையும் டிஃபைன் பண்ணக்கூடாது. ம், அப்ப டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னா, அத ஹார்ட் கோட் பண்ணவே கூடாது. ம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அத தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அப்படி பண்ணா தான் வந்து இது 2த்துக்கும் நம்ம வந்து பிரிச்சு விட்ட முடியும். ம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதாவது இப்ப இங்க ரெஸ்ட்ல நீங்க கால் பண்ணும்பொழுது, இங்க நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா போர்ட்ட சொல்ட்டீங்கன்னா, அது அந்த கவுண்டருக்கு மட்டும் தானே போகும். அப்ப இந்த இடத்துல அதான், போர்ட்டே ஆமா. நம்ம சொல்லக்கூடாது. ம், அப்படி சொல்லலன்னா என்ன ஆகும்னா, ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் இந்த போர்ட்டுக்கும், இன்னொரு ரிக்வெஸ்ட் இந்த போர்ட்டுக்கும் போகும். அப்ப அப்படி சொல்லாம நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த யூசர் நேம் இந்த இது இருக்குல்ல, ஹோஸ்ட் நேம் அதுக்கப்புறம் அந்த போர்ட் அது 2த்தையும் ம். சேர்த்து வேற ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணணும். அந்த ம். வேற ஒருத்தங்க பேர் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி. சர்வீஸ் டிஸ்கவரி. ஆமா. இப்ப அதுக்கு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ ம், இனிஷியலைசர்ல போயிட்டு, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ல போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ம், அந்த ப்ராஜெக்ட் தான் இனிமேட்டு நம்மளுக்கு இந்த சர்வீஸ் டிஸ்கவரி வேலைலாம் ஹேண்டில் பண்ண போகுது. இப்ப இதான் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கங்களேன். இங்க போய் டிபெண்டன்சில ஆ ம். யுரேகா சரி. யுரேகா சர்வர்ன்னு இருக்கா? ம், இது ம். பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் கிளவுட் டிஸ்கவரி. ம். டிஸ்கவரின்னா என்னன்னா, நம்ம வந்து அந்த ஹோஸ்ட் நேமையும், போர்ட் நேமையும் குடுக்குறோம்ல. ஆமா. நம்ம அந்த மாரி குடுக்காம ஒரு சர்வீஸ்க்கு ஒரு பேர வச்சு, அந்த பேர மட்டும் குடுத்தா போதும். மத்ததெல்லாம் இது பார்த்துக்கும். ம். அது எப்படி அது பார்த்துக்கும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்லாம் பார்க்கலாம். பட் ஆனா இது வந்து ஒரு சர்வீஸ் டிஸ்கவரி எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இப்படிதான். இந்த மாரி ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் இத போட்டு நான் கிரியேட் பண்ணி ஏற்கனவே ஒண்ணு ஓப்பன் பண்ணி இங்க வச்சிருக்கேன். இப்பதான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் நேத்து. இது இருக்குல்ல ம், சர்வீஸ் டிஸ்கவரி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேனா? ம். ம். இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ம், இந்த சர்வீஸ் டிஸ்கவரி ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, இத பத்தி நீங்க ரொம்பலாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ரொம்பலாம் நீங்க வொர்க் பண்ண மாட்டீங்க. ம். பட் அந்த லோட் பேலன்ஸ், ஏபிஐ கேட்வேனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தியரியா தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த தியரிக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். ஆனா, வெறும் தியரிக்காலாம் உங்களால மனப்பாடம் பண்ணி பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தான் இதெல்லாம் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படிதான் வொர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். ஓகே. ம். ஸோ, இந்த சர்வீஸ் டிஸ்கவரி அப்படிங்கிறது என்னன்னா, இது இது ஒரு சர்வீஸ் மாரி. இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆ இப்போ நீங்க ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றீங்க. ம், சர்வீஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் வேணுங்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றீங்க. நேத்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த சர்வீஸ் சென்டர், கால் சென்டர் எக்ஸாம்பிள். அதே ம். மாரி புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்றீங்க. அவங்க வந்து அவங்க இன்னொரு டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன் பண்ணணும். இன்னொரு டிபார்ட்மென்ட் கிட்ட கேட்கணும். ஆனா அந்த டிபார்ட்மென்ட்ல கரெக்ட்டா யாரோ ஒருத்தங்களுக்கு போய் என்ன யார்ட்ட போய் கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியாது.
ம். அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் நல்லா தெரிஞ்ச இன்னொரு ஆள் இருப்பாங்கல்ல, ம். அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாரி எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வேணும். நீ இத பார்த்து சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. ம். அந்த நடுவுல இருக்கிற ஆள் தான் இவரு. இந்த ம். சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறவரு. ம். இவர்கிட்ட சொல்லிடுவாங்க. யாருக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறதெல்லாம். சோ இவர் என்ன பண்ணும், இப்போ வந்து இவர்ட்ட சொல்லிட்டாங்கன்னா, அப்ப எந்த பில்டிங், எந்த போர்ட் நம்பர்லாம் இவர்ட்ட சொல்ல தேவையில்ல. ம். எனக்கு பார்த்து சொல்லுன்னு மட்டும் சொன்னா போதும். இவர் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாரு. ம். அப்ப என்ன ஆயிடும், இங்க இருந்து நீங்க குடுக்கும்போது பில்டிங் நம்பர், போர்ட் அட்ரஸ்லாம் குடுத்து அனுப்புறீங்கல்ல, ம். ம். அதெல்லாம் குடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அவர்ட்ட சொல்லி இத போய் எனக்கு பார்த்து சொல்லுன்னு சொன்னா மட்டும் போதும். ம். அததான் நம்ம இப்ப பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படின்னா, அத இப்ப இங்க போயிட்டு இந்த சர்வர அங்க வந்து இந்த சர்வர ரன் பண்ணி விட்டா மட்டும் போதும். இது ஒரு போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது ம். இவரும் ஒரு வேலைக்காரர் தான் இல்லையா? நடுவுல ஒரு வேலைக்காரர் இவரு. இந்த இதுவே ஒரு சர்வீஸா தான் ரன் ஆகும். ம். ம். இவர் வந்து இவர ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுறணும். ம். இங்க வரேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணி விடுறேன். ம். இந்த 2 லைன் இருக்கு இல்லையா? கிளையன்ட் ரிஜிஸ்டர் வித் யுரேகா ஃபெட்ச் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது 2த்தையும் ஃபால்ஸ்னு போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து சர்வர், இது கிளையன்ட் கிடையாது. ம். இந்த சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறதே ஒரு சர்வர். ஸோ இதையே இது வந்து மானிட்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து இந்த சர்வீஸை மானிட்டர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஃபால்ஸ் போட்டுக்கிறோம். ம். ம். இப்போ இந்த சர்வீஸ் ரன் ஆயிடுச்சு. இது ரன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அது வந்து 8761 அப்படிங்கிற இதுல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்க இல்லையா போர்ட்ல, ம். அதை நான் ஹிட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒண்ணு காட்டுதா, ஸ்ப்ரிங் யுரேகா. யுரேக்கான்னு ஒருத்தர் கத்திக்கிட்டே பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது படிச்சிருப்போம்ல. ஆர்கிமிடிஸா யாரோ ஒருத்தர் பண்ணுவார், புக்ல எல்லாம் வரும். அந்த யுரேக்கானா கண்டுகொண்டேன்னு அர்த்தம். ஓ. கிரீக் வேர்ட்ல. ஓகே. இப்போ யுரேக்ல வந்து யாரும் ரிஜிஸ்டர் பண்ணல. இப்போ அவரு நடுவுல ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு தான். அவர்ட்ட எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, இதை எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர்ட்ட கொடுக்குறீங்க. ஆனா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து ம். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளு, நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு அவர்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணா அவரு எல்லாத்தையும் அவரோட நோட்ல எழுதி வச்சுப்பாரு. புரியுதுங்களா? ம். ம். இவரோட வேலை என்ன அப்படின்னா, அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாரு. இப்போ யாராவது வந்து அவர்ட்ட வந்து கேட்கறாங்க, இந்த யுரேகா சர்வர்ட்ட வந்து யுரேகாங்கிற பர்சன்ட்ட வந்து கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசணும்னா, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நோட் எடுத்து பார்ப்பாரு. அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யாராவது தன்ட்ட அன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாரு. ம். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள கரெக்ட்டா கால் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த போர்ட் நம்பர் அந்த இதெல்லாம். ம். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போறோம். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணா, இப்ப அந்த தமிழ் ஸ்கூலுங்கிறது இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அந்த யுரேகா சர்வர் கூட. ம். இப்ப அதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும்னா, நான் வேற எப்ப பாரு அதை ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா இதை ஸ்டாப் பண்ணி விட்டுறேன். ம்ஹும். இங்க இது ரன் இல்ல. ஓகே. இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்றதுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ம். பில் டாட் கிரேட் இல்ல. அது வந்து ஒரு கிளவுட் டிபெண்டன்சி தான். இப்போ இது ஒரு கிளவுட் டிபெண்டன்சி. ஓப்பன் ஃபைனுங்கிறது ஏற்கனவே ஒரு கிளவுட் டிபெண்டன்சியா நீங்க பாத்திருக்கீங்க. இதெல்லாம் ஸ்ப்ரிங் பூட்டோட டிபெண்டன்சிஸ். ம். இது வந்து ஒரு ஏற்கனவே இந்த கிளவுட் ஃபேமிலியில ஒரு டிபெண்டன்சி நீங்க பாத்திருக்கீங்க. இப்போ அடுத்த டிபெண்டன்சி. இது பேர் வந்து டிபெண்டன்சி எப்படி போடணுங்கிறது பார்த்துட்டு வந்துடுறேன். அது எங்க போய் பார்க்க போறேன்னா, சர்வீஸ் டிஸ்கவரில ஏற்கனவே சர்வர்னு இருக்கும், அதை இங்க மாத்தி போடணும் அவ்வளவுதான். இது ரியல் டைம்ல இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, நெட்ல தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிப்போம் அதுக்கான டிபெண்டன்சி என்ன அப்படிங்கறத. ம். ஓகேவா? ஓகே. எங்கடா பில்டாட் கிரேட்ல இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் மேவன் ப்ராஜெக்டா டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு மேவனையும் கொஞ்சம் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ம். மேவன்ல வந்து பில்டாட் கிரேடில்னு இருக்காது, பாம் டாட் எக்ஸ்எம்எல்னு இருக்கும். ஆ. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்மளோட கிரேடில் வந்து டிபெண்டன்சிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா? ஆமா. ம். இதுலயும் டிபெண்டன்சிஸ்னு இருக்கும். அது இந்த மாதிரி எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல இருக்கும். ம். இப்போ இந்த டிபெண்டன்சி செக்ஷன்ல 2 டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்காங்க. இது ஒரு டிபெண்டன்சி, இது ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்காங்க. ம். ம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து டிபெண்டன்சி தான். ஓகேவா? யுரேகா இது வந்து சர்வர். இப்போ சர்வர்னு இருக்கா? ம். இது நான் இந்த டிபெண்டன்சி நான் கிரேடில் எப்படி ஆட் பண்றேன்னு பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இது வந்து பில்டாட் கிரேடுங்கிறதுனால இந்த மாதிரி நான் டிபெண்டன்ஸ் ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ம். அப்போ நான் இதை வந்து இது ஏற்கனவே காப்பியில் தான் வச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல இந்த பேர் இருக்குல்ல, ஓஆர்ஜி ஸ்ப்ரிங் கிளவுடுன்றது எந்த ஃபேமிலியை பொறுத்ததுங்கிறது, அந்த ஃபேமிலி தான் இது ம். குரூப் ஐடி. ம். ஸோ அதை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆர்டிஃபேக்ட் ஐடி. ஸ்பெசிஃபிக்காக அது என்ன டிபெண்டன்சிங்கிறதுக்கு இது அதுதான் இது ஆர்டிஃபேக்ட் ஐடினா என்னன்னு புரியுதுங்களா? குரூப் ஐடினா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. இது எந்த குரூப்பை சேர்ந்தது? அதாவது இப்போ இந்த கம்பெனில இந்த குரூப்ல இருக்கிற இது ஸ்ப்ரிங் ம். ஃப்ரேம் ஒர்க்குங்கிறதுல கிளவுட்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல இருக்கிறவங்க ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஃபைன், அடுத்த ப்ராஜெக்ட் இது. ம். புரிஞ்சுதுங்களா அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு? ஆ. அந்த புரியுது. ப்ராஜெக்டோட பேர் தான் இவங்க ஆர்டிஃபேக்ட் ஐடின்னு சொல்றாங்க. ஓகே. ஆர்டிஃபேக்ட் ஐடினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். இப்போ அவ்வளவுதான், நான் அதை போட்டுட்டேன். எனக்கு இனிமேட்டு இது தேவையில்லை, இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்எம்எல்ல எப்படி டிபெண்டன்சியை போடுவாங்க, கிரேடில் எப்படி போடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சிங்களா? ம். அவ்வளவுதான். இனிமேட்டு நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா, எனக்கு பாம் டாட் எக்ஸ்எம்எல்னா அப்ப என்னன்னு தெரியுமானா தெரியும்னு சொல்லிக்கலாம். டிபெண்டன்சியை மேனேஜ் பண்றதுக்கான ஃபைலு. ஆ. அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி கிரேடில் என்ன, பில்டாட் கிரேடில். ஆமா. பில்டாட் கிரேட். இப்போ இது யுரேக்கா சர்வர் இல்ல, கிளைண்ட். இந்த கிளைண்ட் வந்து என்ன இதுவே ஒரு கிளைண்டா ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா இவங்க இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ங்கிறவங்க வந்து ஒரு செக்ஷன், அந்த டிபார்ட்மெண்ட் நான் சொன்னால, ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்ற மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். ம். இந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த யுரேக்காங்கிற சர்வர்ட்ட சொல்ல போது, நான் வந்து இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன், எங்க டிபார்ட்மெண்ட் வேலைக்கு வந்திருக்கு, இந்த இடத்துல தான் நாங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்களோட அட்ரஸ், டீடைல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடும். இது கொடுத்துட்டு வந்துருச்சுன்னா யாராவது இனிமேட்டு யாருக்காவது இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணும்னா அவங்க நேரா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போக மாட்டாங்க, யுரேக்காட்ட சொல்லுவாங்க. யுரேக்காட்ட ஏற்கனவே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கிறதுனால யுரேக்கா கரெக்டா பார்த்து சொல்லிடும். யுரேக்காங்கிறது ஒரு ஃபோன் புக் மாதிரி. ஃபோன் புக் அந்த காலத்துல ஒரு பெரிய ஃபோன் புக் இருக்கும்ல, ம். யாருக்கு என்ன ஃபோன் நம்பர் என்னன்ற டீடைல்லாம் அதுல இருக்கும். ம். அந்த மாதிரியான வேலையை தான் யுரேக்கா செய்யும். அதுகிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அது டிஸ்கவர் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ரன் பண்ணி விடும். அவ்வளவுதான் அதோட மேட்ரு. இப்போதைக்கு நம்ம இதை வந்து இங்க யுரேக்கா கிளைண்ட்னு இதை போட்டுட்டோமா, ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஆக்சுவலா எதுவுமே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் அதை ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறேன். தமிழ் ஸ்கூல் 8081ல் ஐயோ ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் இங்கே க்ளோஸ் பண்ணணும். அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னா, கண்ட்ரோல் சி, இது க்ளோஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி, இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் சும்மா ரன் பண்ணிக்கிறேன். இது நான் புதுசாக அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணதுனால புதுசாக போட்டிருக்கிற டிபெண்டன்சியை டவுன்லோட் பண்ணுது. நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் பாருங்க எத்தனை டவுன்லோட் பண்ணுதுன்னு. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு தேவைப்படுறது. ஓகே ஓகே. இதோட பேர் என்ன? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வச்சிருப்போம்ல, அது எங்க வச்சிருப்போம்? இங்க வச்சிருக்கோம், தமிழ் ஸ்கூல்னு வச்சிருக்கோம். ம். இப்போ இந்த பேர்ல தான் அது ரெஜிஸ்டர் ஆகும். அது எங்க ரெஜிஸ்டர் ஆகுதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கா, 8081ங்கிற போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. டிஸ்கவரி கிளைண்ட் இனிஷியலைஸ்ட் அட் டைம் ஸ்டாம்ப் registering the application Tamil School with Eureka with status up. புரியுதுங்களா? இது ரன் ஆகும்போதே இது என்ன பண்ணுதுன்னா, அந்த யுரேக்காட்ட போயிட்டு நான் இன்னைக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயிலை கொடுத்துட்டு வந்துடும். இப்போ நீங்க யுரேக்கா சர்வர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த டீடைல் அங்க ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ வரைக்கும் இது எம்டியா இருந்ததுல, இன்ஸ்டன்ஸ் கரண்ட்லி ரெஜிஸ்டர்ட் வித் யுரேக்கா. வேலைக்காரங்க எந்தெந்த வேலைக்காரங்க வந்திருக்காங்கன்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல இந்த யுரேக்கா சர்வர்ட்ட, இப்போ வரைக்கும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணல. பட் இப்போ தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணல. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்க வரும். இது ரெஃப்ரெஷ் பண்றேன், வந்துருச்சா? இது இந்த டீடைல் வச்சிருக்கு பாருங்க. தமிழ் ஸ்கூல் 8081ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற டீடைல் முதற்கொண்டு வச்சிருக்கு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ஸ்டாப் பண்றது வர எப்ப பாரு இதை ஸ்டாப் பண்ணி விட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து 2 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண போறேன்.
ஓகேவா? ம். 8081ல ஒன்று ரன் பண்ணியிருக்கேன்ல ஏற்கனவே. ஆ. நான் இது ஜாரை வச்சும் 2 தடவை ரன் பண்ணலாம். எந்த மாதிரி வேணா பண்ணலாம். நான் இன்னொரு தடவை என்ன பண்றேன், இன்னொரு கான்ஃபிகரேஷன் போயிட்டு ம். ஒன்று வந்து 8081ல இருக்கா, ம். நான் இன்னொன்று வந்து வேற ஒன்றுத்துக்கு மாற்றி விட்டுறேன். இது எப்படி நான் 8081க்கு மாற்றிடுறேன்னா, அது இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இது இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸில் இதை வந்து 2ன்னு மாற்றி விட்டுறேன். இங்கேயும் வந்து இதுக்கான பேரை 2ன்னு மாற்ற முடியாதா? டூன்னு மாற்ற முடியல. சரி, இதை எடுத்து விட்டுறேன். இதே நான் திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 8081ல ஒன்று இருக்கு. இதை அப்படியே இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி கான்ஃபிகரேஷனில் வருமா, அதில் வந்து இங்கே வந்து இதை வந்து 8082ன்னு மாற்றிக்கிறேன். இங்கே வந்து போர்ட் வந்து 8082ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் 8081ல ரன் ஆகும், இன்னொரு கான்ஃபிகரேஷன் 8082ல ரன் ஆகும். ம். இப்போ வந்து 8082ல ரன் ஆகிற இன்னும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ம். இப்போ என்ன சொல்லுதுன்னா, டிஸ்கவரி கிளைண்ட் இதையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருச்சுன்னு சொல்லுது. டிஸ்கவரி கிளைண்ட் தமிழ் ஸ்கூலு இந்த 8080 ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்று தானே ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. ஆ. இங்க ஒன்று தானே இருந்தது, 8081 தானே ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு வேலைக்காரன், நான் ஒரு வேலைக்காரன் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ம். அதே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு வேலைக்காரனும் வந்திருக்கான். ம். இப்போ வந்து இன்னொரு வேலைக்காரன் இவன். அப்போ 2 தானே தெரியணும், ஏன் 1 தான் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்த வேலைக்காரன் தான் நிறுத்தி விட்டேன். ம். இப்போ அந்த 8081 நான் அப் பண்ணி விடுறேன். இந்த கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணி இதை ஒரு தடவை ரன் பண்ணி விடுறேன். இது ஆக்சுவலா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த கான்ஃபிகரேஷன் பத்தி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டேனே. ம். இந்த இடத்துல இருக்கிற கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸை நீங்க ரன் பண்றதுக்கு அதுக்கான போர்ட், அதுக்கான ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் நீங்க எப்படி வேணா மாத்தி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ம். அதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் தான் இது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் இதை பண்ணேன். ஆனா பெட்டரான வழி வந்து ஒரு ஜாரை கிரியேட் பண்ணிட்டு ஜார் மூலியமா நீங்க இங்க ரன் பண்ணிக்கிறது தான். டெர்மினல்ல. ஓகே. இப்போ நான் வந்து ரெண்டுமே எனக்கு ரன்னிங்ல தான் இருக்கு. 8081 ரன்ல தான் இருக்கு, 8082 ரன்ல தான் இருக்கு. ரெண்டும் வேற வேற கான்ஃபிகரேஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்க பார்த்தா இங்க தெரியும் பாருங்க, 2 வேலைக்காரன் வந்துட்டான். ஒன்னு 8081, இன்னொன்னு 8082. அவன் 2 பேருக்குமே பேர் வந்து இதுதான், தமிழ் ஸ்கூலுங்கிறது தான் பேரு. இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்மளோட போஸ்ட்மேன் போகும். போஸ்ட்மேன் போல போஸ்ட் 6 மணி ஆயிடுச்சா? ஓகே. ஓகே. இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸ் போட்டு இந்த போர்ட் போட்டிருக்கோம்ல, இதுக்கு பதிலா இங்க தமிழ் ஸ்கூல்னு ஒண்ணு இருந்ததுல்ல, அந்த பேரை போட்டுக்கணும். அவ்வளவுதான். அநேகமா இது இப்படி போடணுமான்னு தெரியல. நான் சும்மா இப்படி போட்டு முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்படி போட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா ஒர்க் ஆகணும். அவ்வளோ என்ன பிரச்சனை? நாட் ஃபவுண்ட். இது டிஸ்கவரி ஆகணுமே.
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் நம்மள்ட்ட இருக்கு தானே? ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ம். இது கரெக்டா ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்போ இது எங்க போகணும்னா ம், டிஸ்கவரி ஆகலை. ஏன் டிஸ்கவரி ஆகலை? ஒருவேளை அது இங்கே டிஸ்கவரி ஆகாதோ? இன்னொரு சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் அந்த டிஸ்கவரி ஒர்க் அவுட் ஆகுமோ? ஆமா. எஸ், கரெக்ட். இங்க எப்படி டிஸ்கவரி ஆகும்? ரைட். ஆக்சுவலா இங்க டிஸ்கவரி ஆகாது. ஏன் டிஸ்கவரி ஆகாதுன்னா, இப்போ போஸ்ட்மேனுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னலா வெளியில இருக்கிற ஒரு ஆளு, கரெக்டா? ம். இந்த போஸ்ட்மேனுக்கு வந்து இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரி சர்வர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரி கூட இன்னும் வந்து இது பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. புரியுதுங்களா? ம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். இத 2த்தையும் இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இத அப்படியே இன்னொரு இதுக்கா செஞ்சு பார்க்கணும். அது எதுன்னா, கோர்ஸ் சர்வீஸ். கோர்ஸ் சர்வீஸ நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் இப்போ ரெடி பண்ணி விட்டுறலாம். ம். அந்த 2த்தையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அந்த போயிட்டு இந்த ஸ்டாரா? இந்த டிபெண்டன்சிய எடுத்து போடணும், அவ்வளவுதான். இந்த டிபெண்டன்சிய போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? ஆ. இந்த சர்வீஸ் கிளையன்ட் கூட ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த டிபெண்டன்சிய எடுத்து இது பேர் தான் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். ஸ்ப்ரிங் பூட்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த மாதிரி நீங்க டிபெண்டன்சிய உங்களுடைய பாத்துல போட்டீங்கனாலே, அது தானாவே அது பண்ண வேண்டிய நிறைய வேலைகள உங்களுக்கு பதிலா பாத்துரும். நீங்க போயிட்டு எதுவுமே கோடே டைப் பண்ண தேவையில்ல. ம். இப்போ அந்த டிபெண்டன்சி வந்து ஏற்கனவே இதுல கிளவுட் டிபெண்டன்சிஸ் ஆக்சுவலா எதுவுமே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் கிளவுட் டிபெண்டன்சி. ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளவுட் டிபெண்டன்சின்றதுனால, கிளவுட் டிபெண்டன்சி வந்து எப்பயுமே வந்து இந்த இத வச்சிருக்கணும். இது கர்லி பிராக்கெட்டா? இல்ல, இங்க மேல இருக்குல்ல டிபெண்டன்சி மேனேஜ்மென்ட்ல கிளவுட் டிபெண்டன்சியோட வெர்ஷன்ஸ். இந்த கிளவுட் ஃபேமிலியோட வெர்ஷன வந்து இங்க ஸ்பெசிஃபிக்கலா நம்ம சொல்லணும். அது ம். போட்டா தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இல்லாட்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்காது. இதுதான் நம்ம ஓப்பன் கிளையன்ட், ஃபெயின் கிளையன்ட் வரும்போது இது இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓப்பன் ஃபெயின் ஆமா. வரல. அதுக்கப்புறம் ஏன்னா ஓப்பன் ஃபெயிண்ட் வந்து கிளவுட் ஃபேமிலி. பட் ஒரு தடவை நீங்க கிளவுட் ஃபேமிலியோட இந்த டிபெண்டன்சி இங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த தடவை பண்ண தேவையில்ல. இப்போ நான் ஓப்பன் ஃபெயிண்ட் போடும்போது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் வெறும் அந்த ஓப்பன் ஃபெயிண்ட்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் போட்டா போதும் இங்க. ஆமா. ஓகே. இப்போ 2 டிபெண்டன்சியும் போட்டாச்சு. இத வந்து சிங்க் பண்ணிட்டு இன்னும் சிங்க் ஆச்சா இல்லையானே தெரியல. சரி. பூட் ஜார் கொடுப்போம். பூட் ஜார் கொடுக்கும்போது இப்போ ஏதாவது டிபெண்டன்சி இல்ல இங்க போட்டிருக்கீங்க ஆனா இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இது பண்ணிடும். ம். இது 9090ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா இது 9090 9091லயும் இன்னொன்னையும் ரன் பண்ண போறேன். ஓகேவா? ம். அதை ரன் பண்ணணும்னா என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜாரை பில்ட் பண்ணிடணும். ஜாரை பில்ட் பண்ணிட்டு அந்த கமாண்ட் லைன் மூலியமா ரன் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த கமாண்டுக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டமா இருக்குன்னா இங்க போய் கான்ஃபிகரேஷனை மாத்தி பண்ணிக்கணும். ம். பட் கமாண்ட் மூலியமா பண்றது தான் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 சர்வீஸ் ஓடுறது இந்த 2 டேபா கிடைக்கும். இங்க ம். ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? இதோட இன்னைக்கு இதை முடிச்சிட்டோம்னா சர்வீஸ் டிஸ்கவரி இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்த வாரம் வந்து சர்வீஸ் கம்யூனிகேஷன்ல மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன்ல இப்போ நம்ம சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் தான் பார்த்துருக்கோம். 2 விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் பார்க்கணும். அவ்வளவுதான். அதை பார்த்துட்டோம்னா மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் முடிஞ்சது.
மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் மட்டும்தான். ம். அவ்வளவுதான், ஜார் பூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ இந்த ஜார் வந்து கரெக்டாக தான் இப்போதான் பில்ட் ஆன ஜார் தானா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் வந்ததுன்னா ஓப்பன் இன் ஃபைண்டரில் போயிட்டு இதோட டைமிங் பார்த்துக்கலாம், எப்போ இது ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6:06 ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போனா இப்போ ஜென்ரேட் ஆன ஜார் தான். ஓகேவா? ம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க டைம். ம். ஸோ இப்போ இந்த ஜாரை நான் ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, ஜாவா ஜார் ஓ அது இங்கே வராதோ. ஓகே, இதுக்கான பேரு போர்ட் வந்து 9090. unrecognized option mode in why. ஓகே, என்ன தப்புன்னு பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, பார்த்துட்டீங்களா? இங்க ஒரு ஸ்பேஸ் வரணும். ஜாருக்கு பக்கத்துலயா? ஆமா, ஏன்னா ஜாருங்கிறது ஒரு கமாண்ட் பேரு, அது கூடவே சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துட்டோம்னா கமாண்டே தப்பாயிடும்ல. இப்ப இது படிக்கும் படிக்கும் ஜார் ஸ்லாஷ் படிக்கும், ஜார் ஸ்லாஷ்னு ஒரு கமாண்டே இல்லையே. ஜாருங்கிற கமாண்ட் நேம், அது கொடுக்குற ஆர்குமெண்ட் தான் இது, அட்ரஸ். ஓகே, 9090ல இது ரன் ஆயிடுச்சு. ரன் ஆயிடுச்சுங்கிறத விட இது வந்து யுரேகா கிளைண்ட் கூடயும் வந்து தன்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு அட பாருங்களா, அதுக்கு பேரும் நான் தமிழ் ஸ்கூல்னே வச்சிருக்கேனா? அப்படியா? ஆமா, அதை முதல்ல மாத்தணும். சரி, இப்போதைக்கு நான் மாத்தல, பட் ஆனா நீங்க யூஸ்வலா வந்து ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் கரெக்டான பேர் வச்சுக்கணும். இல்லையே, கோர்ஸ் சர்வீஸ் தானே இருக்கு, ஏன் தமிழ் ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் ஆகுது? ஒன் மினிட், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பன் ஹியர். அப்பவும் தமிழ் ஸ்கூல்னு ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுங்களா? ஓகே, இங்க அப்ளிகேஷன் நேம் தமிழ் ஸ்கூல்னே போட்டிருக்கோம், அதனால அப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? அது பரவாயில்ல, இப்போதைக்கு இது இப்படியே இருந்துட்டு போட்டேன். இப்போ அதுக்காக நான் மறுபடியும் இப்போ ரன் பண்ணிட்டு ஜாரை பில் பண்ணி இது பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? நான் அதை பண்ணல, அப்படியே விட்டுறேன். அப்ப கிரெட் மாத்தணும். அதை மாற்ற தேவையில்ல, இருங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னொரு இதையும் ரெடி பண்ணிடுறேன். அது வந்து 9091ல ரன் ஆகுது. ரியல் டைம்ல நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதுல ஏன் பண்ண முடியலன்னா, இது போஸ்ட்மேனுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். ஆனா ஒரிஜினல் ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி போஸ்ட்மேன் டூல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி கூட பேசி, ஏன்னா அவங்களோட சர்வீஸ் டிஸ்கவரி கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஆனா இந்த போஸ்ட்மேன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாது, ஏன்னா போஸ்ட்மேனுங்கிறது நம்மளுக்கானது கிடையாது, காமன். ஸோ இதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியல. அதனால தான் நம்மளால இங்க இருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியல தமிழ் ஸ்கூலுங்கிறது. பட் ஆனால் ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுங்கிறது அவங்களோட ஓன் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். தட் அப்ளிகேஷன் கேன் ரெஜிஸ்டர் இன்டு அந்த இது சர்வீஸ் டிஸ்கவரி. ஓகேவா? அதனால தான் இப்போ நம்ம அடுத்தது கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரியை பண்றோம். ஏன்னா கோர்ஸ் சர்வீஸை நம்ம கால் பண்றது எங்க இருந்து கால் பண்றோம்? தமிழ் ஸ்கூல்ல இருந்து கால் பண்றோம். அப்போ தமிழ் ஸ்கூலும் நம்மளோட தான், கோர்ஸ் சர்வீஸும் நம்மளோட தாங்கிறதுனால இப்போ வந்து இது நீங்க இந்த கோர்ஸ் சர்வீஸை வந்து அதோடைய அட்ரஸ் இதெல்லாம் சொல்லி கால் பண்ணாம டைரக்டா அதோட பேரை வச்சுமே மட்டுமே கால் பண்ணலாம். அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இது.
இப்போ 2 பேரை கால் பண்ணிட்டோம். 2 பேருமே அப்போ அப்ல இருக்கு. 9090லும் இருக்கு. 9091லயும் இருக்கு. அது நான் சொன்னது வந்து நான் இங்க 2 டேப்ல பார்த்துக்கலாம்னு சொன்னேன்ல. இதான் அந்த 2 டேப். இது வந்து 9091ன்னு நினைக்கிறேன். 9090 இது 9091 ஓகேவா? ம். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து இத கால் பண்றோம்ல, இந்த தமிழ் ஸ்கூல்ல இருந்து அந்த கோர்ஸ் சர்வீஸ கால் பண்ற ஒரு இடம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குங்களா? கோர்ஸ் சர்வீஸ் அந்த என்ரோல் பண்றதுக்காக வச்சிருந்தோமே. ஓ. என்ன? எதுவும் ஞாபகம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ம். இங்க வந்து நம்ம இந்த அட்ரஸ் எப்படி ஸ்பெசிஃபிக்கலா போட்டிருக்கோம்ல? ம். ம். இதுக்கு பதிலா இப்ப நம்ம வந்து அந்த இத போட்டுக்கலாம். இந்த தமிழ் பேரு. ஸ்கூல். எந்த பேரு? இந்த பேரு. ம். இங்க என்ன தமிழ் பேர்ல அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த பேர தான் போடணும். இப்ப ம். தமிழ் ஸ்கூல்னு ம். ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலா கோர்ஸ் சர்வீஸ்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். நம்ம பேர மாத்தாதனால அது அப்படியே இருக்கு. ஓகேவா? ம். தமிழ் ஸ்கூல்னு என்ரோல்னு போட்டு இத நான் ரன் பண்ணாலும் இது எனக்கு ரன் ஆகும். ஓகே ஓகே. இப்போ இத நான் ரன் பண்றேன். ஆனா எனக்கு என்ன டவுட்னா இதுவும் தமிழ் ஸ்கூல்னே ரெஜிஸ்டர் ஆகும். அநேகமா தப்புன்னு காட்டும்னு நினைக்கிறேன். இது எப்படி 2 பேர் 2மே ஒரே பேர்ல ரெஜிஸ்டர் ஆகும்? புரியுதுங்களா என்ன கேட்க வரேன்னு? இப்ப ம். ஏற்கனவே அதுவும் தமிழ் ஒரு ஸ்கூலு, இதுவும் தமிழ் ஆமா. ஸ்கூலுங்கிறீங்களா? ஏற்கனவே ஒருத்தன் வந்து தமிழ் ஸ்கூல்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டான். ம். இன்னொருத்தவங்க வந்து திருப்பி எப்படி அதே பேரை சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? ம். ம். ஆனா ஆயிருக்கு. ரெஜிஸ்டர் ஆகுது. அதையும் தமிழ் ஸ்கூல்லயும் ஆயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது தப்பு தான். அப்படி ஆனா பிரச்சனைகள் வரும். ஆம். ஆஹா! என்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி இப்ப நான் அதனால என்ன பண்றேன்னா, ம். இதுக்கான பேர மாத்திக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கான பேர ம். மாத்துறதுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ்ல இப்ப என்ன இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு? என்ன ப்ரொஃபைல் செட் ஆயிருக்குன்னு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? ஆக்டிவ் ப்ரொஃபைலா எது இருக்கு இப்போ? டிக்யூ தானே இருந்துச்சுங்க. ஆமா. தெரியல. அது ஒரு தடவ பார்த்துக்கலாம். டிக்யூ தான். ஆமா. பிக்யூ தான் ஆக்டிவ் ப்ரொஃபைலா ம். வச்சிருக்கோம். அப்போ இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த பிக்யூ ப்ரொஃபைல்ல போயிட்டு அப்ளிகேஷன் நேம மாத்தி விட்டுறலாம். ஓகே. ம். அப்ளிகேஷன் நேம நம்ம பிக்யூல வைக்கல. அப்ப எங்க வச்சிருக்கோம்? இங்க வச்சிருக்கோமா? யாமல்ல டாட் யாமல். இது வந்து ஸ்டூடண்ட் சர்வீஸ்னு மாத்திக்கலாம். ம். ஸ்பெல்லிங் தப்பு இருமுனை. ஆ. ம். ஸ்டூடண்ட் ஓகே. ம். இதுக்கு பேர் வந்து இப்ப ஸ்டூடண்ட் சர்வீஸ் இனிமேட்ல இருந்து. அவ்வளவுதான். இப்போ இத வந்து ரன் பண்ணுவோம். இப்ப இத நீங்க ஸ்டாப் பண்ணதுனால, இப்ப இங்க 3ன்னு இருந்ததுல இப்ப திருப்பி 2ன்னு மாறி இருக்கும். ஏன்னா 1 நின்னுருச்சு. இது இப்ப ஸ்டூடண்ட் சர்வீஸ் மட்டும் தான் இனிமேட்டு இருக்க போகுது. இப்போ இத நம்ம ரன் பண்ணோம்னா, இது தனியா ஸ்டூடண்ட் சர்வீஸ்ங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் ஆகும். இந்த பேஜ் எப்படி வந்ததுன்னா, யுரேகா சர்வர்ன்னு நம்ம தனியா ஒண்ணு ரன் பண்ணிருக்கோம். அது இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. அது இங்க நான் லோக்கல்ல இங்க வச்சிருக்கேன் பாருங்க. ம். ஓகே. டிஸ்கவரியில போயிடுச்சு. இது இப்ப ஸ்டூடண்ட் சர்வீஸ்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத தமிழ் ஸ்கூல்ல கால் பண்ண போறோம். அது எப்படி கால் பண்ண போறோம்னா, இந்த என்ரோல்ங்கிற சர்வீஸ் ஹிட் பண்ணி ஐடி என்ரோல் ஐடி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸ்டூடண்ட் ஐடி 1 கோர்ஸ் ஐடி 1 இத போட்டு என்ரோல் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் டெம்ப்ளேட்ட வச்சு பண்ணும்பொழுது, யுஆர்எல்ல பேர வந்து இந்த மாரி குடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இங்க வந்து கரெக்ட்டான டீட்டெயில் குடுத்துருந்தோம். ஆமா. ஆமா. அதுக்கு பதிலா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, டைரக்ட்டா அந்த பேர குடுத்துருக்கோம். இங்க என்ன ம். அந்த பேர குடுத்துருக்கோம். டிஸ்கவரியில இருக்கு. அப்போ இங்க இருந்து நம்ம கால் பண்ணோம்னா, அந்த கால் இங்க போயிட்டு, இப்ப இது வந்து இந்த சர்வீஸ் வந்து இன்னொரு மைக்ரோ சர்வீஸ கம்யூனிகேட் பண்ணும்போது, அது எப்படி டிஸ்கவர் பண்ணுதுன்னா, இந்த பேர மட்டும் தான் குடுக்கும். அப்ப இந்த பேரு எடுத்தது இந்த இது நேரா இப்ப இந்த கால் எங்க போகும்னா, இவர்ட்ட வரும். இந்த யுரேகா சர்வர்ட்ட வரும். ம். ம். தம்பி இந்த பேரு இருக்கிற டிபார்ட்மெண்ட் கிட்ட நான் ஒருத்தனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்னா, இந்த பேருக்கான டிபார்ட்மெண்ட்ல ஒரு எவனோ அதை கரெக்ட்டா ரீப்ளேஸ் பண்ணி கரெக்ட்டா குடுத்துரும். அதனால இது வந்து டிஸ்கவர் பண்ணி மட்டும் தான் குடுக்கும்.
ஓகே. இதுக்கான ஆள் யாரு அப்படிங்கறத டைனமிக்கா கொடுக்கும். அவ்வளவுதான். இப்போ இதை போட்டதுனால இப்போ நம்ம கால் பண்ணா அது சக்சஸ் ஆகணும். இது வந்து இப்போ என்ன இதுல ஓடுது? ஏஜ் வெயிட் 1ல ஓடுது. என்ன கால் போச்சா இல்லைன்னு தெரியல. ம். இதுல ஒரு பெரும் பிரச்சனை இதுதான். இந்த மாதிரி இதுல வந்து சக்சஸ் ஆச்சா ஃபெயில் ஆயிடுச்சானே என்னால டக்குன்னு பார்க்க முடியல. பேசாம இது போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டும். போஸ்ட் மேல என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் மேனுவலா நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க போய் ஜேசன் வேற செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். இப்போ கொடுத்தோம்னா இது என்ன ஆகுது? தமிழ் ஸ்கூலுங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தான், ஆனால் அது என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னு தெரியல. தமிழ் ஸ்கூலுன்னு தான் எங்கே போட்டிருக்கேன் ரெஜிஸ்ட்ரியில் கரெக்டா? இல்லைங்க, ஏதாவது தப்பாக போட்டிருக்கேன். இல்லையே, கரெக்டாக தானே இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ம் 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 ம். அது என்னமோ தெரியல. இப்போ இது ஒருவேளை ஆகலைன்னா கூட பட் விஷயம் இவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம வந்து 8081 இது எதுக்கு பண்ணியிருக்கோம்? அந்த சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறது முதல்ல எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த போர்ட் நம்பர் கொடுக்கல தேவையில்ல இல்லையா? ஆமா. இப்போ அதனால என்ன ஆகும்னா ஒரு கால் வந்து இங்க போகும். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க நம்ம 2 போர்ட்ல ரன் பண்ணிருக்கோம்ல. ஒரு கால் இவர்கிட்ட போகும், இன்னொரு கால் இவர்கிட்ட போகும். லோடு வந்து பேலன்ஸ்டா போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம லோடு ஸ்பெசிபிக்கலா வந்து இதை கொடு இதுகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி நம்ம போர்ட்டை சொல்லல. ஆமா. போர்ட்டை சொல்லாதனால இந்த தமிழ் ஸ்கூலுக்கான ஆள் யாருப்பா அப்படின்னு யுரேக்கா அது கேட்கும்போது யுரேக்கா என்ன பண்ணுனா ஒரு தடவை இவரை கொடுக்கும், ஒரு தடவை இவரை கொடுத்துரும். இவங்க வந்து புரியுதுங்களா? ம். அதுதான் லோட் பேலன்சிங். அது இந்த லோட் பேலன்சிங் பண்ணணும்னாலே இந்த டிஸ்கவரி வேணும். இந்த யுரேக்காங்கிற சர்வருடைய டிஸ்கவரி இருந்தால் தான் இதை வந்து நம்மளால போர்ட் நம்பர் இல்லாம பண்ண முடியும். ம். இல்லாட்டி இந்த போர்ட் நம்பர் இருக்கிறதுனால நம்மளால டிஸ்கவரி பண்ண முடியாது கரெக்டா. ஓகே. இது என்னமோ தெரியல, ஏதோ பிரச்சனையா இருக்கு. பின்னாடி பார்க்கலாம். இதுக்காக இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு. பட் ஐடியாஸ் இவ்வளவுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு போர்ட் நம்பரு இந்த இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுது இல்லையா? அந்த டிஸ்கவரி லோட் பேலன்சிங்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுது இல்லையா? லோடை வந்து கரெக்டா 2 சர்வர் போகுதுன்னா யார்கிட்ட என்ன லோடு அது வந்து நிறைய விதத்துல லோடை பேலன்ஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ ரெண்டு கவுண்டர் ஓப்பன் ஆயிருக்கு. நடுவுல ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் தான் வந்து யார் எந்த கவுண்டர் கிட்ட போகணும்னு சொல்லணும். அவர் எப்படி எதை வச்சு யார் எந்த கவுண்டர் கிட்ட போறதுன்னு அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? மேபி அந்த கூட்டு இது எவ்வளோ எந்த லைன்ல கூட்டம் கம்மியா இருக்கோ அங்க. சூப்பர், அது ஒரு காரணம். வேற என்ன மாதிரி டவுட்? இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரியான டவுட்டை சால்வ் பண்றவங்க தான். ம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சர்வீஸ் தான். புரியுதா? கோர்ஸ் சர்வீஸ் தான் 2 கவுண்டர். அதான் ஈக்குவலா 2 பக்கம் இங்க ஒரு ஆள்னா இங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு. அது ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்னது ரெண்டுமே வேற வேற இது பேரு. அது என்னன்னா ரவுண்ட் ராபின்னு சொல்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை இங்க அனுப்புறேன், அடுத்து ஒருத்தங்களை இங்க அனுப்புவேன், அடுத்து ஒருத்தங்க இங்க அனுப்புவேன், இங்க ஒருத்தங்களை அனுப்புவேன். இது மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு அனுப்புறது. இது வந்து ரவுண்ட் ராபின் அல்காரிதம் பேரு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இப்படி அனுப்புறதுனால இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கவுண்டர் அனுப்பிச்சீங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர் வேகமா வேலை செய்யலன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒண்ணு மாத்தி ஒண்ணு தான் அனுப்ப போறீங்க அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 10 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல. செகண்ட் கவுண்டர்ல கொஞ்சம் வேகமா டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க கவுண்டர்ல 4 பேர் தான் இருக்காங்க இப்போ. அப்போ நீங்க ஏற்கனவே ஸ்லோவா ஒரு கவுண்டர் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு தான் அனுப்புவேங்கிற பேர்ல
பரவாயில்ல நீ திருப்பி ஃபர்ஸ்ட் கவுண்டருக்கே போ அப்படின்னு திருப்பி ஃபர்ஸ்ட் கிரவுண்டே வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ எப்படி அனுப்பணும்? யார் கம்மியா இருக்காங்க, யார் வந்து வேலை கம்மியா பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு அதாவது யார்கிட்ட கியூ கம்மியா இருக்கோ அவங்கள்ட்ட அனுப்புறது வந்து இன்னொரு டெக்னிக். ம். இந்த மாதிரி அல்காரிதம் வந்து நிறைய இருக்கு. அந்த அல்காரிதம்லாம் வந்து அத டிசைன் பண்றவங்க அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ரவுண்ட் ராபின்ல தான் இருக்கும். இப்ப நான் சொல்றேன் இந்த கேஸ் எட்ஜ் கேஸ் சினாரியோ தான். ஓகே. ரவுண்ட் ராபின்ல தான் இருக்கும். அதாவது ஒருத்தங்க இங்க போவாங்க, ஒருத்தங்க அங்க போவாங்க, ம். ஒருத்தங்க இங்க போவாங்க. அப்படிதான் இருக்கும். பட் நிறைய விஷயத்துல நிறைய விஷயங்கள பொறுத்து நம்ம லோட் பேலன்ஸர வந்து டிசைன் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு ஆ ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த கவுண்டருக்கு போங்க. தமிழ் ஏன்னா அந்த கவுண்டர்ல இருக்கிறவங்க தமிழ் தெரிஞ்சவங்க. இந்த கவுண்டர்ல இருக்கிறவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. அது மாரி எப்படி பிரிக்க முடியுமோ, அதே மாரி இந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல இருந்து வரவங்க எல்லாம் இந்த சர்வீஸ்ல போங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே மாரி இந்தியால இருந்தும் அந்த ஸ்டூடண்ட் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அந்த ஹோஸ்ட் ஆயிருக்கிறது வந்து யுஎஸ்ல இருக்கிற ஒரு சர்வர்லயும் ஹோஸ்ட் ஆயிருக்கு. இந்தியால இருக்கிற ஒரு சர்வர்லயும் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ம். அப்போ இப்ப கால் வந்து உங்களோட கால ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு ரீடைரக்ட் பண்றது? எது பக்கத்துல இருக்கோ அங்க தானே பண்ணணும். ம். இந்தியால இருக்கிற ஒருத்தங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ம். புரியுதுங்களா? நான் சொன்ன அந்த தமிழ், இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கன்னு சொன்ன அந்த டிஃபரன்ஸ் வச்சு இதையும் புரிஞ்சுங்க. ஸோ ம். அந்த மாரியான ம். பேலன்ஸும் அதுவும் லோட் பேலன்ஸ் தான். ஓகே. 10 கால் வருது. அதுல 4 கால் வந்து இந்தியா காலு, 4 கால் யுஎஸ் காலு. அப்போ இந்தியா கால்லாம் வருதுன்னா, இந்தியாக்கு பக்கத்துல எந்த சர்வர் இருக்கோ அந்த சர்வருக்கு அனுப்பிச்சு விட்டா, அவங்க ஈஸியா டக்குன்னு ஹேண்டில் பண்ணி ரிசல்ட்ட குடுத்துரும். இப்ப இந்தியா சர்வர் வந்து ஹேங் ஆகுது. அதுங்க வந்து நெறைய பேர் ஏற்கனவே கியூல இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. யுஎஸ் சர்வர்ல தான் குடுத்து ஹேண்டில் பண்ணி அனுப்பணும். ம். ஸோ அந்த மாரியான டைனமிக்கா நெறைய விஷயங்கள வந்து அதுவே ஹேண்டில் பண்ணும். இதெல்லாமே வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொன்னா உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. கிளவுடுக்குன்னு போகும்போது இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே புரொவைட் பண்ணும். அதான் ஆட்டோமேட்டிக் லோட் பேலன்சிங் சொல்லுவாங்க. ஆட்டோ ஸ்கேல். இது வந்து ஸ்கேல் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆ ஆட்டோ ஸ்கேல் கிடையாது. ஆட்டோ லோட் பேலன்ஸ். எத்தன இன்ஸ்டன்ஸ் இருக்கோ இன்ஸ்டன்ஸ்ன்னு நான் மீன் பண்றது கவுண்ட் தான். இப்ப இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்ப கோர் சர்வீஸ் எத்தன இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ம். இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. 2 மைக்ரோ சர்வீஸ் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு ஃபார் கோர் சர்வீஸ்க்கு. இது 2த்தையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி குடுக்குறது தான் லோட் பேலன்சிங். ஓகே. ஆ இதுக்கு அடுத்து ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக் என்னன்னா கேட்வேன்னு பேரு. ஏபிஐ கேட்வே. இத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா உள்ள போக வேண்டாம். பட் இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுவும் வந்து கேள்விகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்வேனா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஒரு அந்த லைசென்ஸ் எடுக்கிறதுக்குலாம் நான் போனேன்னு சொன்னேன்ல, கேட்டுக்கு வெளிய ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளிய வராங்கன்னு பார்த்துன்னே இருப்பான். ம். அவன் தான் கேட்வே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனில வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு 100 மைக்ரோ சர்வீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் உங்க மைக்ரோ சர்வீஸ கால் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே இத தாண்டி தான் முடியும். இது ஏபி தாண்டி. ஆமா. கேட்வேவ தாண்டி தான் போக முடியும். அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ யூசுவலா என்ன பண்ணுவாங்க கேட்வேல இருக்கிறவங்க யார் யார் வராங்க, போறாங்கன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாரி ஏதாவது ஒரு ரிஸ்ட்ரிக்டட் யூசர் யாராவது வந்தாங்கன்னா, அன்செக்யூர்டா இருக்கிறாங்கன்ற மாரி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த அந்த இன்செக்யூரிட்டிய இது பண்றதுக்கு வேற வழி கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த கேட்வேல இருக்கிறவரு அவங்கள தடுத்து தான் ஆகணும். ம். இ இத வந்து அந்த கேட்வேங்கிறவங்க அப்ப என்னவாலாம் யூஸ் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் வரா, யார் போறாங்கிற ட்ராக் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டா யார் உள்ள வரணுமோ அந்த லெஜிட்டிமேட் பெர்சன மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. தேவையில்லாததெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதே மாரி அ அந்த ஏபிஐ கேட்வேன்றவங்க வேற என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஒரு நாளைக்கு எத்தன பேர் இப்போ ஒரு நாளைக்கு இந்த இந்த ஆஃபீஸ்க்கு எத்தன பேர்ப்பா வந்துட்டு போனாங்கன்னு யாராவது பார்க்கணும்னா, யார்ட்ட போய் பார்க்கறது? அவர்ட்ட தான் கேட்கணும். அவர்ட்ட தான் அந்த போயிட்டு அவரு ஒரு ரெஜிஸ்ட்ரி வச்சிருப்பாரு. அத போய் பார்த்தா தெரிஞ்சிரும். ம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் நீங்க என்ன சர்வீஸ் உள்ள வரீங்களோ அது வேற விஷயம். அதே மாரி இந்த சர்வீஸ்க்கு எத்தன பேர் வந்தாங்க, இத்தன சர்வீஸ்க்கு எத்தன பேர் வந்தாங்கன்லாம் நீங்க யார்ட்ட போய் கேட்கணும்? கேட்வேல போய் கேட்டுக்க வேண்டியது தான். அதே மாரி இப்போ உள்ள வராங்க, இந்த ஸ்டாஃப்லாம் உள்ள வராங்கல்ல, இப்ப ஸ்டாஃப் உள்ள வராங்கன்னா, அவங்கலாம் வந்து இந்த ஐடி கார்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவரு உள்ள அனுப்புவாரு இல்லையா? அப்போ இவங்க வந்து அத்தென்டிகேட்டடான யூசரா? இவங்க வந்து உண்மையாலுமே உங்க ஸ்டாஃப் தானான்றத பார்க்குறதும் அந்த ஏபிஐ கேட்வே தான் பார்க்கும். ஓகே. ஸோ அப்போ லாக ட்ராக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டிய செக் பண்றதுக்கு, அத்தென்டிகேஷன் பண்றதுக்கு, அப்புறம் வந்து இந்த மாரி ஆம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும். என்ன கால் உள்ள வரணும், போணுங்கிற விஷயத்தெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இருந்ததுன்னா, அது எல்லாமே ஏபிஐ கேட்வே. நீங்க ஒரு ஏபிஐ கேட்வேன்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு யாராவது கேட்டாங்கனாலே, நீங்க ஒரு செக்யூரிட்டிய ஞாபகம் வச்சுக்கணும். ம். வாட் இஸ் ஏபிஐ கேட்வே அப்படின்னா, செக்யூரிட்டி என்னலாம் பண்ணுவாரோ அது எல்லாமே ஏபிஐ கேட்வே பண்ணும்.
ஓகே. டைரக்ட்டா யாருமே கோர் சர்வீஸையோ, ஸ்டூடண்ட் சர்வீஸையோ கால் பண்ண மாட்டாங்க. ஏபிஐ கேட்வே வழியா தான் எல்லாமே உள்ள போகும். ம். 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 அதுதான் ஏபிஐ கேட்வே. அதுக்குமே ஆக்சுவலா வந்து ஒரு இது இருக்கு. அதுக்குமே தனியா ஒரு ப்ராஜெக்ட் போட்டு பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் இதெல்லாம் ஆர்க்கிடெக்ட் ரொம்ப பெரிய இதுல இருக்கிறவங்களுக்கு தான். பட் தெரிஞ்சுக்கங்க நீங்க அவ்வளோதான். அதுக்கு வந்து கேட்வேன்னே ஒரு சர்வீஸ் இருக்கு. இது இருக்கு பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங் கிளவுட் ரூட்டிங் கேட்வே. ஓகே. இப்ப நீங்க எப்படி டிஸ்கவரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ரன் பண்ணியிருக்கீங்களோ லோக்கல்ல இங்க, அதே மாரி கேட்வேக்கும் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ரூட்டிங் பண்ணிடுவீங்க. ம். அப்போ இனிமேட்டு நீங்க இங்க கால் பண்ணும்போது, லோக்கல் ஹோஸ்ட் 8081ன்னு கால் பண்ண மாட்டீங்க. ஏபிஐ கேட்வே உடைய இப்போ கேட்வே வந்து 8084ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். கேட்வேவ தான் கால் பண்ணுவீங்க. ம். கேட்வேவ என்ரோல்ங்கிற இது வழியா கால் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணும் கேட்வேன்னா, ஓகே இந்த அப்போ வந்து இது ஸ்டூடண்ட்டோட என்ரோல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, கரெக்ட்டா எந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு அனுப்பணுமோ அந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுரும். ம். அதையும் அந்த ஏபிஐ கேட்வேவே பார்த்துக்கும். அதனால இப்போ முக்கியமான டாபிக் 2 தான் இதுல. ஏபிஐ கேட்வே, லோட் பேலன்சர் அது 2 தான். ஓகேவா? ஓகே. ரைட். அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. நான் நெக்ஸ்ட் இதுல வந்து இத நான் உங்களுக்கு ரன் பண்ணி அதுல என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றேன். அத தவிர்த்துட்டு அடுத்தது வந்து ஆ ரேட் லிமிட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சர்க்யூட் பிரேக்கர் மெக்கானிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சர்க்யூட் பிரேக்கர் மெக்கானிசம்னா என்ன? ரேட் லிமிட்டிங்னா என்ன? ரீட்ரைனா என்ன? அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த பத்தி பார்த்துக்கணும். பட் இத பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அத நீங்க படிங்க. நான் அது வந்து உங்களுக்கு இப்ப என்னன்னு சொல்றேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ம். சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? 2 கவுண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ம். 2 கவுண்டர்லயும் ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க லோட் பேலன்சர் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ம். ம். ஆனா, ஒரு சர்வீஸ்ல ஒரு கவுண்டருக்கு போறவங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டுது. அவங்க சரியான ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆன்ஸரோடவே வரமாட்றாங்க. ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. ம். போறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க. போறாங்க, ஃபெயில் ஆயிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த லைனுக்கு போறதே நிறுத்திரும். சர்க்யூட்டே பிரேக் பண்ணிடும்னு அர்த்தம். சர்க்யூட்னா எல்லாமே வந்து ஒண்ணா இருந்தா தான், குளோஸ்ல இருந்தா தான் அந்த இது வந்து கனெக்ஷன் ரன் ஆயிட்டே இருக்கும். எலக்ட்ரிசிட்டில சொல்றேன். எலக்ட்ரிசிட்டில சர்க்யூட் போர்ட்னா என்னன்னு தெரியுங்களா? ம். ஒண்ணுத்தோட ஒண்ணு ம். எல்லாமே கனெக்டட்ல இருக்கணும். அந்த லூப் குளோஸ்ல ஆமா. இருக்கணும். அப்பதான் அந்த சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆகி லைட் போய் எரியும். ஆமா. இல்லாட்டி லூப் பிரேக் ஆயிடுச்சுன்னா லைட் போய் எரியாது. ம். அந்த லூப் பிரேக் ஆகுறதுக்கு பேரு சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ம். சர்க்யூட் ம். க்ளோஸ்னா எல்லாமே கனெக்டட்ல இருக்கிறது. ம். சர்க்யூட் பிரேக்கர்னா என்னன்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஸ்டூடண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு 50 கால் அனுப்புறோம். இந்த ஜே மீட்டர் வழியான்னு வச்சுங்களேன். ம். அதுல வந்து 20 கால் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஐய்யயோ! இந்த 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 இன்ஸ்டன்ஸ்க்கு அனுப்பிச்சா அப்போ நெறைய ஃபெயிலியர் ரேட் அதிகமா இருக்கு. அப்ப இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அனுப்புறத கொஞ்ச நேரத்துக்கு குறைச்சுப்போம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அனுப்பவே அனுப்பாது. ம். புரியுதா? ஓகே. இத ம். வந்து நீங்க அப்படியே அந்த சர்க்யூட் பிரேக்கர் மெக்கானிசம் எதுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களுடைய அந்த எலக்ட்ரிசிட்டி இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சர்க்யூட் ஓகே. பிரேக்கர்ங்கிறது கரண்ட் ம். வந்து போயிட்டே இருக்கிறதுக்கான இதுதான். இத வந்து நம்ம இதுல பார்க்கும்போது இப்ப நான் சொன்னேன்ல இந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு. ம். 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 ஒரு 10 கால் ஒரு 10 ஒருத்தவங்கள ஒரு லைனுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. அந்த லைன்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. அந்த லைனே ஆக்சஸ் பண்ண முடியல. அப்பனா என்ன ஆகும்? ம். ஏன் அந்த மாரி ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ட பிரேக் பண்ணணுங்கிற கேள்வி இருக்குல்ல. அத ஏன் ம். தெரியுமா பிரேக் பண்ணணும்? இப்ப 2 கவுண்டர் ஓப்பன்ல இருக்குன்னு உங்கள்ட்ட செக்யூரிட்டிட்ட சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு 2 பேர் உள்ள போயிட்டாங்க. ஆனா, ம். போனதுல ஒரு கவுண்டர்ல இருந்தவங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க. ம். இப்ப என்ன ம். ஆகும்? இப்போ இவரு மட்டும் ரவுண்ட் ராபின் மாரி லோட் பேலன்ஸ் பண்ணி, இந்த உங்களுக்கு ஒருத்தன் போங்க, இவங்களுக்கு ஒருத்தன் போங்கன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல இருக்கிறவங்க ஆளே இல்ல. ஆமா. அது ரிட்டர்ன் வந்துட்டே அப்ப இருக்கு. என்ன ஆயிட்டே இருக்கும்? அது மட்டும் அக்குமுலேட் ஆயிட்டே இருக்குமே தவிர, யாருக்குமே ரெஸ்பான்ஸே வராது. எல்லாருமே நின்னுட்டே இருப்பாங்க. ம். அப்ப இந்த ம். பிரச்சனைய தவிர்க்கணும்னாலே, அப்ப ஃபர்ஸ்ட் இதுலருந்து யாருமே வந்து வெளிய வரவே இல்ல. ஃபர்ஸ்ட் கவுண்டருக்கு போனவங்க யாருமே வெளிய வரவே இல்லன்னா, இனிமேட்டு அவங்க போகறதே நிறுத்திரணும்டா அப்படின்னு பிரேக் பண்ணிடுவாங்க. அதுக்கு ம். பேரு தான் சர்க்யூட் ம். பிரேக்கு. அதுதான் சர்க்யூட் பிரேக். ம். ம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, 2வது என்ன லூப்போ யார்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருதோ அது மட்டும் அனுப்பிச்சு அப்ப எவ்வளவு நேரத்துக்கு அத பிரேக் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு தான் பிரேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ம். மறுபடியும் அனுப்பிச்சு பார்ப்பாங்க. இப்பயாச்சும் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு. இப்பவும் வரல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே விட்டுருவாங்க. மறுபடியும் பிரேக்லயே தான் இருக்கும். அப்ப எப்ப வந்து மறுபடியும் சக்சஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குதோ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆமா. இது பண்ணி விட்டுருவாங்க. குளோஸ் ஓகே. பண்ணி விட்டுருவாங்க. ம். சோ அதுக்கப்புறத்துல இருந்து கரெக்ட்டான டிராபிக் அதுக்கும் இதுக்கும் மாத்தி மாத்தி போக ஆரம்பிச்சுரும். ம். இது ஒரு விஷயம். 2வது ஒரு விஷயம் இருக்கு. 2வது என்ன அப்படின்னா, ரீட்ரை. ரீட்ரைனா என்ன அப்படின்னா, ஆ ட்ரையா? ரீட்ரை ரீட்ரைங்க. ட்ரை பண்றது.
ஓகே. திருப்பி ட்ரை ஆஹ் பண்றது. திருப்பி அவ்வளவுதான். ட்ரை பண்றது. ஆமா. சரி இப்போ சரி. வந்து ஆம், இந்த சர்வருக்கு போகுது ஃபர்ஸ்ட் கால். அதாவது 2 கவுண்டர் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு கவுண்டர், இது ஒரு கவுண்டர். இந்த கவுண்டருக்கு போறாங்க. இந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு சரியான டீடைல் கிடைக்கலன்னா அவங்க வெளிய வராங்க. ஓகேவா? ஓகே. ம். தம்பி என்ன ஆச்சு? ஏன் வெளிய வரீங்க? திருப்பி போய் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு திருப்பி அவங்கள அந்த இதுக்கு அனுப்பிச்சு விடுறது. அவ்வளவுதான். ம். ம். ஒருவேள இப்போ வந்து அவங்க திருப்பி திருப்பி வராங்கன்னா, எத்தன தடவ அவங்கள அந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்? ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டுனா திருப்பி ரீட்ரை பண்றதுக்கு அலோவ் பண்ணுவோம்ல. ம். அந்த ஆஹ் மாரி அவங்களுக்கான டீடைல் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள திருப்பி அந்த இது உள்ள லூப் உள்ளார அனுப்பிச்சு விடலாம். ஃபர்ஸ்ட் தடவ போனாங்க, ஏதோ டீடைல் தப்பா குடுத்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி அதனால ஃபெயில் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு தடவ வாங்க, திருப்பி ஒரு தடவ வாங்கன்னு லைன்ல திருப்பி நின்னு வந்துட்டே இருப்பான்ல. பேங்க்ல போயிட்டு இந்த செல்லான் ஃபில் பண்ணி குடுக்கும்போது தப்பு தப்பா திருப்பி போறது இல்லையா? ம். அந்த மாரி. ஸோ ரீட்ரை மெக்கானிசம்ங்கிறது இதுதான். எத்தன தடவ வேணா ரீட்ரை பண்ண வைக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் தான் பாசிபிள். அப்டின்னா என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன்னா, இப்ப நம்மளோட கேஸ்ல கூட நம்ம வந்து ஸ்டூடண்ட் சர்வீஸ்லேருந்து இந்த கோர் சர்வீஸ வந்து கால் பண்றோம் இல்லையா? ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் தடவ ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ரீட்ரை பண்ண வைக்கணும். எத்தன தடவ வேணா ரீட்ரை பண்ண வைக்கணும்னா, எப்படி ரீட்ரை பண்ண வைக்கிறது? அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து ரெசிலியன்ஸ் ஃபோர்ஜேன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. ரீட்ரை மெக்கானிசம்ங்கிற கான்செப்ட்னா இதுதான். இது ம். ஒரு தடவ ஃபெயில் ஆயிடுச்சுனா கூட விடக்கூடாது. திருப்பி இது பாஸ் ஆகுற வரைக்கும் நான் ஒரு 2 தடவ அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஓகேவா? ம். ஓகே. இதுக்கு பேர் ரீட்ரை மெக்கானிசம். ஆ வேற என்ன தெரியணும்? வேற எதுவும் பெருசா இல்லைங்க. அவ்வளோதாங்க. ஆ நாம்ப இத வந்து ஃபுல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ப அடுத்த செக்ஷன்ல அது ஒரு தடவ நான் காட்டுறேன். இல்லாட்டி நடுவுல நானே அத ஒரு வீடியோவா எடுத்து போட்டு விட்டுர்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் நடுவுல இந்த ஜீராவ பத்திலாம் ஒரு வீடியோ போட்டேனே. அது எல்லாமே பார்த்துட்டீங்கல்ல? பாதி ம். பார்த்துருக்கோம். இன்னும் ம். பார்க்கல. அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கல. அது 10 மினிட்ஸ் தானே வீடியோ அது. 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ல தான் போட்ட மாரி ஞாபகம் இருக்கு. இல்ல மத்த வீடியோஸ் பார்க்கறனால அத கவர் பண்ண ஓகே. முடியல எனக்கு. அது ஒண்ணும் பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. அது சும்மா நான் ஆனா நாலேட்ஜ் நீங்க அந்த இது அனுப்புறீங்களா அதுக்கு மெயிலுக்கு என்மலை? ஜீரா. ஆமா உங்களது நான் ஆட் பண்ணேன்னு தான் நெனைக்கிறேன். ஆமா. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். மெயில் வந்து. அது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்க்கானது. அப்ப ஜீரா தெரியுமா? அஜைல் தெரியுமா? ஸ்க்ரம் தெரியுமான்லாம் கேட்டா எல்லாம் தெரியும்னு தான் சொல்லணும். ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்க்ரம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸ்க்ரம், அஜைல். ஆ, அஜேல் தெரியும். நீங்க அஜேல் அது சொல்லிருக்கீங்க. வாட்டர் ஃபாலா? ஆமா. ஒரு ப்ராஜெக்ட்ட மேனேஜ் பண்றதுல வாட்டர்ஃபால் மெக்கானிசம், ஸ்க்ரம் மெக்கானிசம்னு 2 இப்போ அஜைல்ன்னு 2 இருக்கு. அஜைல்ல ஸ்க்ரம்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன். ம். இப்போ வாட்டர்ஃபால் மெக்கானிசம்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நடந்துகிட்டே இருக்கும். ரிக்வயர்மென்ட் எல்லாம் முதல்லயே எல்லாம் பக்காவா கரெக்ட்டா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த ரிக்வயர்மென்ட்டும் முதல்லயே கிடைக்கணும். அதுக்கப்புறம் அத பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத முடிப்பாங்க. திருப்பி அதுக்கு அடுத்த செக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம், 6 மாசத்துக்கு அப்ப அப்புறம் மோஸ்ட்லி அஜைல் தான் யூஸ் பண்ணுவாங்களா? எல்லா இடத்துலயும் அஜைல் தான். இப்படி போயிட்டு இருக்கிறது வாட்டர்ஃபால். அஜைல் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் தான். 2 வாரம் தான். 2 வாரத்துக்குள்ளார நீ ஒரு ரிசல்ட்ட குடுத்தரணும். அந்த 2 வாரத்துக்கான ரிசல்ட் டெஸ்டிங்க்கு போயிடும். டெஸ்டிங்ல இருந்து புரொடக்ஷனுக்கே போயிடும். ம். 2 வாரத்துல புரொடக்ஷனுக்கே போயிடும். சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி அந்த சின்ன சின்ன பீஸஸா டெலிவரி பண்ணிடுவாங்க. வாட்டர்ஃபால்லாம் பார்த்தீங்கன்னா, பிக்கா தான் டெலிவரி பண்ணுவாய்ங்க. ம். அத பண்றதுக்கு என்ன அப்ப சின்னதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த லூப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கணும். அதாவது டக்கு டக்குன்னு என்ன என்ன பண்ணணுங்கிறத டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னும்போது, இப்ப இந்த 3 மாசத்துக்குள்ளார என்னென்ன பண்ணணும்? ப்ராடக்ட் லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி யோசிப்பாங்க. இப்போ Facebookல வந்து அடுத்த 3 மாசத்துக்கு என்னென்ன புதுசு புதுசா வரப்போகுது அப்படிங்கிறத முதல்லயே முடிவு பண்ணிடுவாங்க. 3 மாசத்துலயே Facebookல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. ம். அதுக்கப்புறம் அத ஒவ்வொரு டீமுக்கா தனித்தனியா பிரிச்சு குடுத்து, இந்த டீம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டீமுக்குன்னு தனியா ஒரு கேட்டலாக் எழுதி ஒரு ஒரு ரெபாசிட்டரி ரெடி பண்ணுவாங்க. அதுல தான் வந்து இவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ம். பேக்லாக்ன்னு பேரு இதுக்கு பேரு. பேக்லாக் ஓகேவா? அந்த பேக்லாக் ரிஃபைன்மென்ட்ல இத ரிஃபைன் பண்ணி ஓகே இந்த வாரத்துக்கு நான் என்ன எடுத்து பண்ணணுமோ, அத கரெக்ட்டா ரிஃபைன் பண்ணி எடுப்பாங்க. ம். அதுக்கப்புறம் அத அத வந்து டெவலப்பருக்கு அசைன் பண்ணிட்டு, இந்த இந்த வார இந்த இந்த 2 வாரம் ஸ்பிரிண்ட்ல இதான்ப்பா உன்னோட வேலை அப்படின்னு பிளான் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸ்பிரிண்ட் பிளானிங்ன்னு பேரு. அதுக்கப்புறம் அது பிளான் ஆனதுக்கப்புறம், ஒவ்வொரு நாளும் அந்த டெவலப்பர் அத எடுத்து, அந்த அந்த அவனுக்கு அசைன் பண்ணி அவனுக்கு எனக்கு ஒரு 3 வேலைய இந்த 2 வாரத்துக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நான் வேலைய எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவேன். அத ம். பண்ணி நான் டெய்லியும் அவனுக்கு ரிப்போர்ட் குடுத்துட்டே இருப்பேன். நான் இந்த வேலைய இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு பேரு டெய்லி ஸ்டாண்ட் அப் மீட்டிங். ஓகே. டிஎஸ்எம். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 வாரத்துக்கோட முடிவுல, "என்னப்பா எங்க இருக்கிற? 3 வேலை உனக்கு அசைன் பண்ணியிருந்தேன் முடிச்சிட்டியா?" அப்படின்னு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. ம். நான் 2 வேலைய முடிச்சுட்டேன், 1 வேலைய முடிக்கல. அப்போ நான் 2 வேலைய முடிச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி 2 வேலைய டெமோ காட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டெமோ டே. ம்.
அதுல வந்து நம்ம டெமோ காட்டுவோம். டெமோவ பார்த்துட்டு ஓகே சக்சஸ் அப்படின்னா அது டன்னுக்கு அவங்க மாத்திருவாங்க. அப்போ ஒரு வேலை மீதி பெண்டிங் இருக்கு. அந்த வேலை ஏன் முடியல அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பாங்க. ம். இதனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தோம்னா, சரி ஓகே அடுத்த ஐட்டரேஷனுக்கு மூவ் பண்றேன். அடுத்த ஐட்டரேஷன்னா 2 வாரம் அந்த ஸ்க்ரம் முடிஞ்சது இல்லையா? அடுத்த 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 ஐட்டரேஷன். அடுத்த ம். 2 வாரத்துக்கு மூவ் ஆயிடும். ஸோ அந்த வாரத்தோட இதுல அந்த டாஸ்க்க சேர்த்து நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படிதான் வேலை நடக்கும். இதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். அந்த ப்ராஜெக்ட்ட இப்படி மேனேஜ் பண்றதுக்கான டூல் தான் ஜீரா போர்ட் டூல். அத பத்தி தான் நான் ஆக்சுவலா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத பார்த்துக்கங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது புல் Wow. ரிக்வெஸ்ட்ட பத்தி ஒரு சின்னதா ஒரு வீடியோ குடுத்திருப்பேன். பிஆர் ரிவ்யூனா என்ன? புல் ரிக்வெஸ்ட்னா என்ன? அப்படிங்கிறது. அது வந்து இப்ப நீங்க உங்கள்ட்ட எல்லார்ட்டயும் நான் ஒவ்வொரு வேலைய சின்ன சின்ன வேலைய குடுக்குறேன். அந்த எல்லா வேலையும் நீங்க செய்றீங்க. செஞ்சுட்டு டைரக்ட்டா எடுத்துட்டு வந்து மெயின் காப்பில நீங்க மாத்தக்கூடாது. ம். என்கிட்ட ரிவ்யூ குடுக்கணும். நான் அத பார்த்துட்டு நான் ஓகேனா தான் மெயின் காப்பில மாத்தணும். ம். இது வந்து ம். நீங்க புல் ரிக்வெஸ்ட்ங்கிறது ரிக்வெஸ்ட்டா குடுக்குறது. இந்த மாரி நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இத வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ம். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சினிமாலாம் வந்து எடிட்டர்லாம் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு ஒவ்வொன்னா பார்த்துட்டு மெயின் காப்பில எதுவுமே மாத்த மாட்டாங்க. ம். லாஸ்ட்ல தான் மெயின் காப்பில ம். மாத்துவாங்க. அதே மாரி புக்கோடைய ரிவ்யூலயும் அப்படிதான் இருக்கும். புக்லாம் வந்து எழுதுறாங்க இல்லையா? ஒரே புக்க ஒரே ஒரு ஆத்தர் எழுத மாட்டாரு. ம். நெறைய பேர் அத எழுதுவாங்க. நெறைய ரிஃபைன்மென்ட் நடக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேஞ்சஸா வர ஒவ்வொன்னா அப்ரூவ் பண்ணி தான் மாத்தி எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணணும். அந்த பிரான்ச்ல தான் அவங்களோட சேஞ்சஸ் தனித்தனியா நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்ச மெயின் பிரான்ச் கூட மெர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த வேலைகள்லாம் புல் ரிக்வெஸ்ட்டோட பிஆர்ங்கிற ஒரு சின்ன இதுல குடுத்திருப்பேன். ஸோ இது இந்த டெர்ம்ஸ் இந்த விஷயங்கள்லாம் மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும் இப்போதைக்கு. இத நீங்க ரியல் டைம்ல வொர்க் பண்ண போகும்போது தான் ஆக்சுவலா இதோட காம்ப்ளெக்ஸிட்டி, இதோட பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். பட் பரவால்ல. இப்போதைக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இதெல்லாம் உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க ஆட் பண்ணணும். ம். கிட் தெரியும்னு நீங்க சொன்னீங்கனாலே, அப்ப கிட்ல பிஆர் தெரியும். பிஆர்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ம். பிஆர்னா என்ன? பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன? அப்படின்னு தெரியுமா? தெரியும். பிரான்ச்னா இப்போ நான் அவங்களோட இப்போ ஏழுமலைங்கிறவரு ஒருத்தர் மெயின் பிரான்ச்ல ஒரு 10 ஃபைல் போட்டு பண்ணி வச்சுட்டாரு. அத எடுத்து அதே பிரான்ச் எடுத்து நீங்க அதுல மாடிஃபை பண்ணி அத நீங்க புஷ் பண்ணக்கூடாது. ம். அதுல இருந்து ஒரு சப் பிரான்ச் எடுக்கணும். ஓகே. அந்த பிரான்ச் பேர் வந்து இப்போ கிருத்திகா எடுக்குறாங்க, கீர்த்தி எடுக்குறாங்கன்னா, அவங்க என்ன ஃபீச்சர்க்காக எடுக்குறாங்க? அவங்க ஸ்டூடண்ட்ட வந்து ஆட் பண்றதுக்காக எடுக்குறாங்கன்னா, ஸ்டூடண்ட் ஆட் பிரான்ச்ன்னு அதுக்கு பேர் வச்சுருவாங்க. அந்த பிரான்ச்ல அவங்க அவங்களோட சேஞ்சஸ போட்டு கமிட்லாம் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம், அந்த பிரான்ச்ச வந்து புஷ் பண்ணிட்டு சர்வருக்கு புஷ் பண்ணிட்டு, இந்த பிரான்ச்ச மெயின் பிரான்ச் கூட மெர்ஜ் பண்ணிக்கலாமா மலைன்னு என்ட்ட கேட்பாங்க. நான் அவங்களோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு, எல்லாமே ஓகேவா இருக்குங்கிற பட்சத்துல, அத வந்து மெர்ஜ் பண்ணிப்பேன். ம். இதுதான் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ கிட் தெரியும்னா, பிரான்ச் தெரியுமா? பிஆர்னா என்னன்னு தெரியுமாங்கிறது தான் முக்கியம். ம். ஆ அஜைல பொறுத்தவரைக்கும் ஸ்க்ரம்மோடைய செரிமினேஷன் சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? பேக்லாக் ரிஃபைன்மென்ட், ஸ்பிரிண்ட் ஆமா. பிளானிங், ஸ்பிரிண்ட் ரிவ்யூ, டெய்லி ஸ்டாண்ட் அப் மீட்டிங். இப்ப இந்த 3, 4 விஷயத்த சொல்லணும். ஸ்பிரிண்ட் பிளானிங், ஸ்பிரிண்ட் ரிவ்யூ, டெய்லி ஸ்டாண்ட் அப் மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பேக்லாக் ரிஃபைன்மென்ட், இதெல்லாம் நம்ம இதுல தானே ஜீரால தானே என்ட்ரிலாம் போடுவோம். ஆமா. அஜய் வந்து இதுல ஜீரா தெரியும் எனக்கு. இதெல்லாம் தெரியும். அவ்வளோதான். இந்த ஒரு 5, 10 டெர்ம் சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ம். டெர்ம்லாம் மட்டும் எனக்கு தெரியும்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். மத்தபடி இதுல உங்களுக்கு புரியணும்னு புரியல. ஏன்னா இதெல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா இப்ப நீங்க இப்ப நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜீரா போர்டே ஒண்ணு வச்சு உங்களுக்கு இமெயில்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோரிலாம் ரெடி பண்ணி ஸ்பிரிண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ம். அதெல்லாம் ம். பண்றது வந்து அதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜரோட ரோல். ம். ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இந்த ரோல தான் பார்ப்பாங்க. ரிஃபைன்மென்ட் பார்க்குறது, மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, இந்த யார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கான ரோல் கிடையாது. பட் நீங்க அத வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஏன்னா நீங்களும் அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்கங்கிறதுனால இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரியணும்னு எதிர்பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு இன்டர்வியூல கேள்வியே கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கேட்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா ஒரு ஃபேக் ப்ரொஃபைலுக்கும், ஒரு ஒரிஜினல் ப்ரொஃபைலுக்கும் ஒரு வித்தியாசங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு திடீர்னு கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். எப்படி உங்க ம். உன்னோட ப்ராஜெக்ட்ட மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பனே. ம். ஏன்னா, ம். அவன் மத்ததெல்லாம் ஏதோ ஒண்ணு படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிருவான். பட் இது வந்து ம். இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எஜைல்ல பத்திலாம் கேட்பாங்க. இது பண்ணி எல்லாம் கேட்பாங்கன்னா, அவங்க உண்மையா பண்ணியிருந்தா மட்டும் தான் அதுக்கு பதில் சொல்லவே முடியும். ம். இல்லன்னா இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆம் அந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட எதுக்கு இடம் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஆனா அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வீடியோல தான் கவர் பண்ணியிருக்கேன். அத சும்மா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. ரெஸ்யூம்ல அதெல்லாம் ஆட் பண்ணணும். அஜைல் தெரியும், ஸ்க்ரம் தெரியும்,
அப்புறம் வந்து இது ஜே மீட்டர் தெரியும். இன்னைக்கு ஒண்ணு பார்த்தோம்ல ஜே மீட்டரு. ம். சர்க்யூட் பிரேக்கர் மெக்கானிசம் மைக்ரோ சர்வீஸ் போடும்போது சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரீட்ரை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சர்க்யூட் பிரேக்கர் ரீட்ரை எல்லாம் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலா. சர்க்யூட் பிரேக்கர் ரீட்ரை அப்புறம் வந்து இந்த இதெல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் போட்டுக்கணும். ஓகே. அதுக்காக தான். பட் மெயினான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா கோடிங் தாங்க. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா உங்களை முதல்ல விஷயத்தாக வந்து ஒரு சின்னதா ஏதாவது கோடிங் எழுதி சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். ம். தேரி தான் அடுத்த கதை தான். ஓகே. தேரியை நீங்க எப்படியாவது கவர் பண்ணி போட்டுடலாம். அதனால கோடிங் வந்து சின்ன சின்ன கோடிங். ஏன்னா இப்ப நான் சொன்ன எதுவுமே வந்து நீங்க கோடிங்லாம் பெருசா நீங்க எதுவும் டைப் மாதிரி இல்ல இல்லையா? சோ நீங்க என்ன கோடிங் பார்க்க போறீங்க? அப்போ நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கோடிங்கை தான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கணும். பிராக்டிஸ் பண்ணணும் நல்லா கோடிங். சரிங்க, அவ்வளவுதான். டன். ஓகே. அடுத்த வாரம் பார்ப்போம். இல்ல நடுவுல நான் ஒரு வீடியோ போடுறேன். இத கரெக்ட் பண்ணி இந்த இஷ்யூ இருக்குல்ல, இது ஏன் டிஸ்கவர் ஆகல அப்படின்லாம் பார்த்து நான் கரெக்டான ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. ஓகே. மத்தத அப்புறம் பார்க்கலாம். பிராக்டிஸ் பண்ணுங்க. கோடிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுத்துருக்கேன் இல்லையா? ம். அதெல்லாம் எந்த இதுல நிக்குது? அப்படியே நிக்குதா? இல்ல பண்ண ஆரம்பிச்சீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணிட்டே இருக்கோம். கொஸ்டின்ஸ்ல எதுவுமே டவுட்டே வரலையா? கொஸ்டின் இல்லையா டவுட்டா? கொஸ்டின்லாம் நல்லா கிளியரா தான் இருக்கு. ஆன்சர் தான் தெரியல. ஓகே. ஈஸியா தான் இருக்கும். ஆன்சரும் ஒண்ணும் பெருசு இல்ல. இது நீங்க அப்படியே தூக்கி போட்டாலும் உங்களுக்கு ChatGPT உங்களுக்கு பதில் சொல்லும். அத அப்படியே ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ண சின்ன சின்னதா பண்ண வந்துரும். இப்ப சின்னதா பண்ணுங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இத பண்ணுங்க. அவ்வளவுதான். இதான் இருக்கிறதுலே சின்னது. இத விட சின்னதுக்கெல்லாம் ஒரு ப்ரோகிராம் பண்ண முடியாது. ம். இத பண்ண அப்படியே உங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா கோடிங் அடிக்க பழகணும். டைப்பிங் முதல்ல பழகணும். அந்த டைப்பிங் பழகுனாலே அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அந்த இது கோடிங் அடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அதுக்கப்புறம் ஃபார் லூப்லாம் நல்லா பழகுங்க. அப்புறம் வந்து இந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு போட பழகணும். அதுல வந்து எதுவும் மிஸ் ஆகாம போடுற அளவுக்கு தெரியணும். பட் அதான் ரியல் டைம்ல இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜாவா கோடிங் இன்டர்வியூ வருது. ஜாவா டெஸ்ட் ஒரு இன்டர்வியூ டெஸ்ட்னா யாரும் அதுல போய் கண்ட்ரோலரை போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ரோகிராம் கொடுத்து ப்ரோகிராம் தான் டைப் பண்ண சொல்லுவாங்க. ம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரோகிராம் கொடுப்பாங்க. ஓகே. இல்ல இந்த மாதிரி ப்ரோகிராம் கொடுப்பாங்க. ரொம்ப சின்ன லெவல்ல சொல்றேன். இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ப்ரோகிராம்ஸ் தரேன். ஓகே. சோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் சர்வீஸ் போடு அப்படின்னு அதெல்லாம் தியரியா தான் கேட்பாங்க. ம். கண்ட்ரோலர்னா என்ன, கண்ட்ரோலர் அட்வைசர்னா என்ன, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே தியரியா தான் வருமே தவிர செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா செஞ்சு காட்டுன்னு அவங்க சொல்லக்கூடியது வந்து இதெல்லாம் தான். அப்போ தியரியா தர்றதா நம்ம தியரியா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியமா கொடுக்கணும்னு சொல்ல வரேன். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் தியரியா சொல்லி ஆன்சர் சொன்னது பண்ணிக்கலாம். நம்ம கோடிங் ஆமா. எடுக்கிற ஆனா மாதிரி. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து இந்த சின்ன சின்ன ப்ரோகிராம்ஸ் பண்றதுக்கான முக்கியத்துவம் கரெக்ட்டா கொடுத்து பண்ணிடணும். அதெல்லாம் தியரியா நல்லா படிச்சு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு என்னென்ன அனோடேஷன்ஸ்லாம் தெரியும்னு சொன்னாங்கன்னா, நீங்க ரிவைஸ் பண்ணலன்னா உங்களால எதுவுமே அந்த நேரத்துல ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. இல்ல ரிவைஸ் பண்ணாலும் இப்போதைக்கு எல்லாம் திருப்பி திரும்பி பார்த்துட்டே ஆமா. இருக்கணும். இப்போ ஒரு தடவை பார்க்கறது 2 தடவை பார்க்கறதோட முடியாதுங்க. இப்ப இந்த கிளாஸ் கூட இன்னும் ஒரு மாசத்துல முடியுதுன்னு வச்சுக்கலாம். வேலை கிடைக்கிறதுக்கு 4 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப நடுவுல இருக்கிற 3 மாசமா நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி இந்த கோர்ஸ ஒரு 2 தடவை படிக்கணும். ஒரு இந்த 50 மணி நேரம் வீடியோ ஒரு வேகமா போட்டு எப்படியாவது போட்டு ஒரு 2, 3 தடவை இன்னும் திருப்பி மறுபடியும் நான் ஆரம்பத்துல சொன்னது நிறைய மறந்திருப்பீங்க. நிறைய அதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆமா. அந்த ஆரம்பத்துல சொன்னது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் நல்லா பார்க்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் YouTubeல நிறைய கோர்ஸ் குடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி நான் ஒருத்தங்க 2 பேரோட ஒரு நல்ல கோர்ஸா எடுத்து தரேன். அதையும் பார்க்கணும். அவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது ஏன்னா நான் சொன்னது, அவங்க சொல்றது, மத்தவங்க ஒருத்தவங்க வேற அவங்க சொல்றாங்கறதெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியும். அவங்க வேற எக்ஸாம்பிள்ல மேபி சொல்லலாம். இல்ல அவங்களுடைய சீக்வென்ஸ் ஆஃப் டீச்சிங் வேற மாரி இருக்கலாம். இப்ப நான் சொல்ற நான் என்னோட டீச்சிங் ஸ்டைல நான் பண்ற இது வந்து ஃபுல்லாவே என்னோட ஓன் தான். அதாவது இது இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிறதெல்லாம் நான் எப்படி பண்ணா அது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேனோ அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சிலதெல்லாம் வந்து மத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து சிலர்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. சிலர் ரொம்ப பின்னாடி சொல்லுவாங்க. அந்த மாரி சீக்வென்ஸ் மாறலாம். மத்தபடி ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஐடியாலஜி எல்லாமே ஒண்ணா தான் இருக்கும். நான் அதுக்கு சூப்பரான ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அது ஒண்ணுத்துலருந்து கத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல. ஜாவா லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணு சொன்னேன். ஒரு மைக்ரோ சர்வீஸ் கத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணு இதுலருந்து கத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல. அத நான் குடுக்குறேன். இந்த 4 மாசத்துல நீங்க அடுத்து இத முடிச்சுட்டு இதெல்லாம் தான் பண்ணி பார்க்க போறீங்க. சோ அப்ப திருப்பி அதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு அந்த டாபிக் அந்த விஷயம் நல்ல மைண்ட்ல நிக்கும். அதனால அத பத்தி வொரி பண்ணிக்காதீங்க. பிராக்டிஸ் பண்றது வந்து கோடிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க.
இந்த டாபிக்ஸ வந்து அப்பப்ப சின்ன சின்னதா நான் சொன்னதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி வைங்க மைண்ட்ல. மத்தவங்க நீங்க பேசும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. கண்ட்ரோலர் அட்வைசர்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கங்க. ம். ஏன்னா அந்த மாரி கேட்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது இந்த மாரி இந்த கொஸ்டின யாரோ ஒருத்தங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த கொஸ்டின நம்ம ஏற்கனவே எங்கேயோ கேட்டுருக்கோம்ல அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ம். நெறைய இந்த சின்ன சின்ன மார்க் இன்டர்வியூலாம் இந்த 4 மாசத்துல நீங்க நெறைய அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கான ஆட்கள பிடிக்கணும். நம்ப இப்ப நம்ம தலைவர் யாரு? வசந்த், அப்புறம் இக்பாலு, சுவாமிநாதன் இவங்களெல்லாம் விட்டு இன்டர்வியூ எடுக்க சொல்லலாம். மாத்தி மாத்தி. ஆம், வேற என்ன? நீங்களே உங்களுக்குள்ள இன்டர்வியூ எடுத்துக்கணும். இப்ப நீங்க வந்து எழில கேளுங்க. நம்ம படிச்சதுலேருந்து என்னலாம் பண்ணுவோன்றத சும்மா ஒரு இன்டர்வியூ, மார்க் இன்டர்வியூ மாரி நீங்க அது ரியலாவே நீங்க ஃபேஸ் பண்ணணும். இன்டர்வியூ மாரியே தான் நெனைக்கணும். தமிழ்ல பேசிக்கூடாது. இங்கிலீஷ்ல தான் பேசி பழகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பயம், ஃபியர் சுத்தமா விட்டு போகும். நீங்க வந்து ஒரு 10 இன்டர்வியூல நான் ஃபெயில் ஆனா தான் 11வது இன்டர்வியூல பாஸ் ஆவலாம் நெனச்சுட்டுலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவே கூடாது. ம். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அந்த அட்டெம்ப்ட் எல்லாமே உங்களுக்குள்ளயே நீங்க குடுத்துக்கணும். இல்ல நம்மளுக்குள்ளயே நம்ம குடுத்துக்கணுமே தவிர, ம். லெவல் இன்டர்வியூ நீங்க ஃபர்ஸ்ட் தடவ போம்போது, இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் போணும். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். ம். ஓகே. நான் எக்ஸாம்க்கு போவேன். அடுத்த மார்ச்ல பாத்துப்பேன். அடுத்த டிசம்பர்ல பாத்துப்பேன்லாம் நெனச்சு எக்ஸாம்க்கு போக முடியாது. போற நாளே நான் ஜெயிச்சுருவேன். எனக்கு தெரியும். நான் அத ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்னு பிரிப்பரேஷன் மோட்ல தான் போணும். அதுக்காக அதுதான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வரதோட மீனிங் என்னன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம முதல் இன்டர்வியூ. அது வந்து நம்மள நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கும், ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக குடுத்த காரணம் தான் இதெல்லாம். ம். ஹவ் ஹவ் வெல் யூ பிரிப்பேர் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். ஏன்னா அந்த சாக்கு நம்ம முன்னாடியே யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட பிரிப்பரேஷன்ல நம்மளுக்கு தொய்வு ஏற்பட்டுரும். நம்ம என்ன இப்ப தானே ஒரு முதல் தடவ தானே பண்றோம். பாத்துக்கலாம். ஒரு 4 இன்டர்வியூ பார்க்கலாம். அப்படி அந்த எண்ணமே வேண்டாம். முதல் இன்டர்வியூ நான் போறேன்னா நான் செலக்ட் ஆவேன். அந்த அளவுக்கு நான் பிரிப்பேர்டா தான் போவேன். அந்த அளவுக்கு நான் பிரிப்பேர் ஆயிக்குவேன். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ கொஸ்டின்ஸ கேட்டு முன்னாடியே கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பார்க்கிறது. நீங்களே உங்கள கொஸ்டின் கேளுங்க. இப்போ இப்போ இன்னொருத்தங்கள கொஸ்டின் கேட்கிறோம்ல, கண்ட்ரோலர்னா என்னப்பா? அப்படின்னு உங்கள கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அது மாரி நெனச்சுக்கங்க. கண்ட்ரோலர்னா என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படிங்கிறத சொல்லி பாருங்க. அது ம். மாரி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நெறைய இருக்கு. நான் அத பத்தி தான் சொல்றேன். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமா வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் நெறைய இருக்கு. YouTubeல கூட நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சத வச்சு ஆக்சுவலா நீங்க ஒரு சில இன்டர்வியூஸோட கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ் கொஸ்டின்ஸ்ன்னு போடுங்க. ம். YouTubeல நெறைய கொஸ்டின்ஸ் அதாவது இன்டர்வியூஸே வரும். மார்க் இன்டர்வியூஸ் வரும். அதுல ரியல் டைம்ல எப்படி மார்க் இன்டர்வியூஸ்லாம் ஹேண்டில் பண்றாங்க, கேட்கறாங்கறது இதெல்லாம் நெறைய பார்த்து பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்படின்னா, இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வந்து நீங்க புக்கெல்லாம் படிச்சுக்கிறத விட, அந்த முந்தின வருஷம் கொஸ்டின் பேப்பர படிப்பாங்கல்ல, ஆமாமா. அந்த மாரி கேட்டகரி இதெல்லாம். ஆ அது வேணா நல்லா கை குடுக்கும் உங்களுக்கு. நீங்க நெறைய பேரோட மார்க் இன்டர்வியூல மத்தவங்க எப்படி பிரிப்பேர் பண்றாங்க, எப்படிலாம் ஆன்ஸர் பண்றாங்கங்கிறதெல்லாம் நீங்க நெறைய பார்த்து வைக்க, உங்களுக்கு இன்டர்வியூ மேல இருக்கிற பயமே போயிடும் ஆக்சுவலா. ஏன்னா, நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி பிரிப்பேர்ட். உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் வரும்னு. ஏன்னா, இன்டர்வியூ கேட்கிறவங்களுமே அதெல்லாம் பார்த்து தான் கேட்டிருப்பாய்ங்க. ம். அதெல்லாம் பார்த்து தான் என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்ங்கிறதே அவங்க வந்து பிரிப்பேர் ஆயிட்டு தான் வருவாங்க, இன்டர்வியூ பண்றவங்க. ஸோ, உங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் பிளாக் அவுட் ஆயிருக்கும். எப்படின்னா, அ ஒரு 50-60% ஆஃப் த இன்டர்வியூ வந்து எல்லாமே ரிப்பீட்டட் இன்டர்வியூஸ் தான். அத ம். தாண்டி எக்ஸ்ட்ரார்டினரியாலாம் கேள்வி கேட்கறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ, அதனால அ அந்த இதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அதாவது நான் சொன்ன மாரி புரோகிராமிங் பிளஸ் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இன்டர்வியூ ரிலேட்டடான இது. ஏன்னா, இப்ப நம்ம கிட்டத்தட்ட முடிச்சுட்டோம். ஒரு 80-85% முடிஞ்சிருச்சு. ம். இத வச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு உங்களால வந்து ஒரு 80-90% வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா தான் இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல. அத எப்படி நம்ம ஆன்ஸர் பண்ண போறோம்ங்கிறத தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அந்த அந்த இடத்துல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம இப்ப ரெடி ஆயிட்டோம். இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கணும் அவ்வளவுதான். ம். அந்த பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கான டைமிங் ஏன்னா இப்ப நீங்க உங்களுக்கு நான் டாஸ்க் வந்து பெருசா எதுவும் நீங்க பண்ணி பார்க்குற மாரி நான் எதுவும் குடுக்கல. அதனால உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும். அந்த ஒரு வாரம்ங்கிற கேப் வந்து பெரிய டைம் தான். அந்த கேப்க்குள்ளார ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, என்னலாம் பார்க்கணும் அப்டிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப நான் குடுத்துட்டு இருக்கிறது. ம். அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்து அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கதையா, எதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் எப்படி ரிப்பீட்டடா நெறைய இன்டர்வியூல கேட்டுருக்காங்க. நெறைய மார்க் இன்டர்வியூல இதெல்லாம் கேட்கறாங்க. அப்படின்றத நீங்களே உங்களுக்குள்ள ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு, பேசிக்கிட்டு அத வந்து இது பண்ணீங்கன்னா, மறக்க மாட்டீங்க. நீங்களே படிக்கிறீங்க, நீங்களே பண்றீங்கன்னா மறந்துருவீங்க. ம். நிவேதாட்ட கேளுங்க, இல்ல வந்து இவங்கள்ட்ட கேட்டுங்க. கண்ட்ரோலர்னா அதெல்லாம் நெறைய விஷயங்கள காமெடியாலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ட்ரோலர்னா, ஆ
ஒரு ஒரு வீட்டை கண்ட்ரோல் பண்றவங்க தான் கண்ட்ரோலர். அப்ப ம். அவங்ககிட்ட எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் அவங்க அவங்க வழியா தான் போகும் இல்லையா? இப்ப திடீர்னு ம். இப்ப ஒரு டிவி வாங்கணும்னா நிவேதா வீட்டுக்கு ரிக்வெஸ்ட் வந்து கண்ட்ரோலர் வழியா தானே போகணும். ம். ஆமா. அப்போ அந்த கண்ட்ரோலர்னா என்னன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு விளையாட்டா சொன்னாலும் அந்த கண்ட்ரோலர்னா அப்ப இதுதான் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுதான் ம். நீங்க இங்கிலீஷ்ல சொல்லப் போறீங்க. அந்த மைக்ரோ சர்வீஸ்ங்கிற அந்த டெர்மினாலஜிக்கு தகுந்த மாரி சொல்லப் போறீங்க. திடீர்னு கண்ட்ரோலர்ன்னு கேட்டதும் என்ன சொல்றது? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க தேடக்கூடாது. ம். ரிக்வெஸ்ட்ட கண்ட்ரோல் பண்றது தான் கண்ட்ரோலர் அவ்வளவுதான். அது வந்து ஒரு எது நடக்கணும்னாலும் அது அந்த கண்ட்ரோலர் வழியா தான் நடக்கணும். அந்த எண்ட் பாயிண்ட் உடைய ரிக்வெஸ்ட்லாம் வந்து அங்க தான் இருக்கும். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்ட மேனேஜ் பண்றது தான் கண்ட்ரோலர்லாம் இருக்க போகுது. ஆ அதுக்கப்புறம் அந்த ரிக்வெஸ்ட் வந்ததுக்கப்புறம், அது எங்க போகும் அப்டின்னா, சர்வீஸ்க்கு எந்த சர்வீஸ் போணுமோ, அந்த சர்வீஸ்க்கு போயிட்டு அந்த வேலைய அது செஞ்சு குடுக்கும். ஸோ கண்ட்ரோலர், அட்வைசர், சர்வீஸ் இந்த அனோடேஷன்ஸ், ஆட்டோ கான்ஃபிகரேஷன் ஒண்ணு பார்த்திருக்கோம். இதெல்லாம் நான் தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கலா சொல்லலனாலும், நான் கிளாஸ்ல ஒவ்வொரு தடவ தேவைப்படும் போதெல்லாம் இந்த டெர்ம்லாம் சொல்லியிருப்பேன். ஆட்டோ கான்ஃபிகரேஷனு, ம். அதுக்கப்புறம் காம்போனன்ட் ஸ்கேனிங்கு. நேத்து கூட சொன்னேன் காம்போனன்ட் ஸ்கேனிங்னா என்ன அப்டிங்கிறது. ஸோ இதெல்லாம் காம்போனன்ட் ஸ்கேனிங்லாம் என்னன்னு கேட்பாங்க. ம். என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும்னா, காம்போனன்ட்ன்னு ஒரு அனோடேஷன் இருக்கு. சர்வீஸ் இருக்கு. கான்ஃபிகரேஷன் இருக்கு. ரெபாசிட்டரி இருக்கு. கண்ட்ரோலர் இருக்கு. இதெல்லாமே நீங்க போட்டீங்கன்னா, அந்தந்த கிளாஸஸ் எல்லாமே ஸ்ப்ரிங் பூட் வந்து பை டிஃபால்ட் இன்ஸ்டான்ஷியேட் ஆகும்பொழுதே ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி அது உள்ளார இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் உள்ளார. அதெல்லாம் தான் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாரி கான்டெக்ஸ்ட்ல ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் உள்ளார அதோட இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கும்னு சொல்றேன்ல. அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதோட பேரு ஸ்ப்ரிங் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பலாம் அந்த இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுதோ, அப்பலாம் அது அங்கருந்து எடுத்து குடுக்கும். ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா கிரியேட் பண்ணாது. ம். ஆ அதுதான் நீங்க ஆட்டோ வயர் பண்ணிக்கிறீங்க. அந்த கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஸ்ப்ரிங் கிட்ட நீங்க கேட்கணும் இல்லையா? எனக்கு இந்த பீன குடு அப்டின்ட்டு. அதுதான் நீங்க ஆட்டோ ம். வயர்ன்ற ஒரு அனோடேஷன் போட்டீங்கன்னா, ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்கருந்து அது கிரியேட் ஆச்சோ, அங்கருந்து இது இங்க அசைன் ஆயிடும். ம். ஸோ இந்த ஆட்டோ வயர்னா என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும்னு சொல்லணும். ஸ்ப்ரிங் ம். பீன்ஸ் தெரியுமா? ஓ! நல்லா தெரியும்னு சொல்லணும். இந்த மாரி மேக்ஸிமம் கேள்விகள் ஸ்ப்ரிங்க பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நான் இதெல்லாம் தான் கேட்பேனே ஆக்சுவலா. உங்களுக்கு கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரியுமா? சர்வீஸ்னா என்ன தெரியுமா? அட்வைசர்னா என்னன்னு தெரியுமா? கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு தெரியுமா? ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஆ அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் ப்ரொஃபைல்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஆட்டோ வயர்ட்னா என்னன்னு தெரியுமா? ம் வேற என்ன? அவ்வளோதான். இது மாரி இன்னும் ஒரு 4, 5 கேள்விகள் இருக்கும். இது தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் தெரியும்னு நான் புரிஞ்சுப்பேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அ ஜாவால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இன்ஹெரிடன்ஸ்னா என்ன? பாலிமார்பிசம்னா என்ன? ஆம் அ அப்புறம் வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுவீங்க? இந்த ட்ரை கேட்ச் போட்டு சொல்லியிருப்பேன் இல்லையா? ம். ம். ட்ரை கேட்ச் போட்டு பண்றது, எரர் ஹேண்ட்லிங் பண்றது. அப்புறம் வந்து வேற என்ன கேட்பேன்? ஆ அதுக்கப்புறம் சின்னதா ஸ்ட்ரிங்ல ஒரு புரோகிராம் ஏதாவது ஒண்ணு எடுத்து எழுத சொல்லுவேன். ஆ அவ்வளோதான் கேட்பேன் ஆக்சுவலா. ஒரு 3 வருஷத்துலருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோதான் கொஸ்டின்ஸே. ஓகே. இத பார்த்துட்டு உங்க இதுல எல்லாமே ஓகேன்னா, ஓகே தான். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா இத சொல்லும்போது எதுவும் பெருசா தயங்கலாம் இல்ல. கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்லணும். இது வந்து தயங்கி தயங்கியோ, இல்ல வந்து நம்ம ஏதோ தப்பா சொல்றோம், இல்ல வந்து நம்ம ம். வந்து ஒரு இது அப்படிங்கிற மாரிலாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க ஆக்சுவலா ரியலாவே நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டீங்க. அதே கான்ஃபிடென்ட்டோட அத எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவா புரிய வைக்க தெரியணும் அடுத்தவங்களுக்கு. அப்பதான் நம்ம அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னே அர்த்தம். ஸோ, அத புரிய வைக்கிறதுக்கான முயற்சிய கரெக்ட்டா எடுக்கணும். கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரியும். ஒருவேள உங்களுக்கு அந்த சின்ன சின்ன வேர்டிங்ஸ் மறந்துருச்சு, இல்ல வந்து அந்த அ சென்டென்ஸ் மறந்துருச்சுனாலோ, இல்ல அதெல்லாமே பிரச்சனையே இல்ல ஆக்சுவலா. அ ம். நெறைய நேரங்கள்ல வந்து எனக்குமே இது எல்லாமே நடக்கும். நான் வந்து அந்த டெர்மினாலஜியே மறந்துருவேன். அ சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறதே மறந்துற காரணம் இதெல்லாம் உண்டு எனக்கு. ம். என்னல்லாம் கேட்டாங்க சர்வீஸ் டிஸ்கவரினா என்னன்னு மறந்துட்டேன். எப்பயோ படிச்ச மாரி ஒரு ஞாபகம். அது வந்து நான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு ஆனா ஞாபகம் இல்ல அப்டின்னே சொல்லிடுவேன். ம். ஆம் அந்த மாரி தெரியாதது தெரியணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி ம். இன்டர்வியூ பிரிப்பரேஷன்ங்கிறதே தனியா ஒரு இது நம்ம எடுத்து பண்ணணும். அதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஸோ அத ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 மாசம் நல்லா இந்த ஸ்கோப்ல அப்படியே நல்லா இன்டர்வியூ பிரிப்பரேஷனோட மூட்லயே அப்படியே போயிட்டு, நான் சொல்ற அந்த கான்செப்ட்டையும் ஒவ்வொன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. மீன்வைல் இந்த இன்டர்வியூ பிரிப்பரேஷன்ஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாசத்தோட முடிவு இப்ப என்ன மாசம் இது? ஆம் செப்டம்பர். செப்டம்பர். அக்டோபர் மாசத்தோட எண்டுல ரெஸ்யூம் போட்டு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா தேட ஆரம்பிச்சிடணும். அந்த அளவு அதுக்கு அந்த அக்டோபர் இன்னும் ஒரு 1 மாசத்துக்குள்ளார நீங்க அப்போ ஒரு இன்டர்வியூக்கு ரெடி ஆயிடணும். அதுக்கு நடுவுல மார்க் இன்டர்வியூஸ்லாம் குடுக்க ரெடி பண்றேன் நானு. நான் கேட்கிறேன். சுவாமிநாதன் அப்புறம் இவங்க இக்பால்ட்டு அப்புறம் இவர்ட்டலாம் கேட்கிறேன். ம். யாரெல்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்களோ அவங்களலாம் கேட்கிறேன். அ கொஞ்சம் மாத்தி மாத்தி ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுங்க.
ஆம், ஏன்னா அவங்களும் நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுடைய ஏன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது நான் கவர் ஏன்னா என்ன ஏதாவது டாபிக் அவங்க எடுக்கிற டாபிக் ஏதாவது நமக்கு தெரியல மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த டாப்பிக்கை திருப்பி கவர் பண்ணிடலாம். ம். ஆம், எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்ல. இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா, முக்கியமானது இவ்வளவுதான். ஆக்சுவலா முக்கியம் இல்லாதத கூட நம்ம நெறைய பார்த்திருக்கோம். ஏன்னா, ஒரு இதுல வந்து எனக்கு என்ன இதுன்னா, அதெல்லாம் தெரியலனா கூட பரவால்ல. மைக்ரோ சர்வீஸ்ல உங்களுக்கு இவ்ளோ தெரியுதே! அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ம். அ இப்ப வந்து ஒரே மைக்ரோ சர்வீஸ் இருக்கு. அந்த மைக்ரோ சர்வீஸ்ல வந்து 2 சர்வீஸ் இருக்கு. ஆம், ஒரே ஒரு சர்வீஸ நெறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ம். அதாவது நான் இத எப்படி சொல்ல வரேன்னா, ஓகே. ஆ ஒரு கேட்ல அதாவது நான் சொன்னேன்ல 2 கவுண்டர் இருக்கு. அந்த 2 கவுண்டருக்கும் கரெக்ட்டா ரூட் பண்ற ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. அந்த ஒரு ஆள்ட்ட என்குயரி வந்து நெறைய ஒரு 1000 பேர் வந்து என்குயரி பண்றாய்ங்க. அவரு தான் வந்து கரெக்ட்டா எந்த கவுண்டர் போணும்னு சொல்லணும். ம். ஆனா, இப்போ அந்த 1000 பேர்ல அந்த 1001வதா ஒரு ஆள் வரார்ல, அவரு வந்து கேட்க வர்ற விஷயம் வந்து அந்த 2 கவுண்டர்லயுமே இல்ல. ம். அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவரு வந்து அந்த 1000 பேருக்கான ரிக்வெஸ்ட்ட வெயிட் பண்ற வரைக்கும் அவரு அந்த கியூல வெயிட் பண்ணிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்டின்னா, அத ஃபர்ஸ்ட்டு அப்போ அந்த சர்வீஸ மட்டும் தனியா ஒரு சர்வீஸா பிரிச்சு போட்டுறலாம். அது ஒரு தனி மைக்ரோ சர்வீஸா போட்டுறலாம் அப்டிங்கிறது தான் அதுக்கான பதில். ஆ ம். ஏன்னா 2 இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. அப்போ வேற இத நீங்க நெறைய டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கணும். மைக்ரோ சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த காமர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்ங்கிறது ஒரு தனி மைக்ரோ சர்வீஸா இருக்கும். ம். பில்லிங்ங்கிறது ஒரு தனி மைக்ரோ சர்வீஸ். ஆ லெட்ஜர் மேனேஜ்மென்ட்ங்கிறது தனி மைக்ரோ சர்வீஸ். இன்வென்டரி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது தனி மைக்ரோ சர்வீஸ். டீலர் மேனேஜ்மென்ட் தனி மைக்ரோ சர்வீஸ். செல்லர் மேனேஜ்மென்ட், பையர் மேனேஜ்மென்ட், யூசர் மேனேஜ்மென்ட் எல்லாமே தனித்தனி மைக்ரோ சர்வீஸ். ஏன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாதது. யூசர் நான் ஒரு ஒரு நேரத்துல ஒருத்தவங்க யூசர் ரெஜிஸ்டர் பண்ண வராங்க. இப்ப எல்லாமே ஒரே சர்வீஸா இருக்குன்னு வச்சுப்போமே, மோனோலித்திக்கா இருக்குன்னு வச்சுப்போமே. யூசர ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அவர் லாகின் பண்ண ட்ரை பண்றாரு. அதே சமயத்துல ஒரு 1000 செல்லர் வந்து அவர ரிஜிஸ்டர் பண்றதுக்காகவும் ட்ரை பண்றாரு. அந்த 1000 செல்லர் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றதுனால, அந்த சிஸ்டம் ஆல்ரெடி பிஸி ஆயிடுச்சு. ஸோ யூசர் ரிஜிஸ்டர் பண்ண வரும்போது அவருக்கு ரிசோர்ஸ் குடுக்குறதுக்கு இல்ல. புரியுதா? ம். மெமரியே இல்ல. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, ஹேங் ஆயி நிக்குது சிஸ்டம். அப்போ இது எல்லாத்தையும் தனித்தனி சர்வீஸா பிரிச்சுட்டோம்னா, அது அதுக்கான வேலைய அது அதுக்கானது பார்த்துக்கும். இவ்வளவுதான் மைக்ரோ சர்வீஸோட கான்செப்ட். ஸோ கேள்விகளும் இந்த மாரி தான் இருக்கும். பட் ஒரு ய எந்த அளவுக்கு இது மாரிலாம் 5 வருஷம், 8 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரிலாம் எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கேள்விகள் இது சம்மந்தப்பட்டது இப்படிப்பட்டதெல்லாம் கூட வரலாம். ஆ பட் மினிமம் லெவல்ல எல்லா இன்டர்வியூவும் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்காது. ஒரு 80% ஆஃப் இன்டர்வியூ ஈஸியா தான் இருக்கும் டெஃபினட்டா ஃபார் ஷூர். ஒரே ஒரு அந்த ஒரு புரோகிராமிங் கொஸ்டின் இருக்கும். அந்த புரோகிராமிங் கொஸ்டின சால்வ் பண்றதுல தான் நம்மளுடைய சேலஞ்சிங்கான இன்டர்வியூ பார்ட்டே இருக்கு. மத்தது எல்லாமே நீங்க எனக்கு என்னமோ ஆன்ஸர் பண்ணிடுவீங்கன்னு தான் தோணுது. ஸோ எந்த இடம் நம்ம வீக்கோ, அந்த இடத்த தான் ஸ்ட்ராங் பண்ணணும். ம். அத பாருங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. பார்க்கலாம். ஓகே. பாய். Okay, bye bye. Bye.